happy birthday. Let God bless Senior Advocate Adi Lakshmi Madam with all goodness. Honorable judges, my dear advocate friends, with the blessings of my parents and my senior. Today we are going to see domestic violence, part 2 of the subject. Domestic Violence Act or surrounding factors law relating to the constitutionality, whether domestic violence act civil law என்னெல்லாம் பார்த்தோம். அப்புறம் என்னென்ன ரீசன்ஸால domestic violence நடக்குதுன்னு பார்த்தோம். greed, dowry harassment, suspicion, drunkenness, male chauvinism, adultery, bigamy by husband, false superiority complex on either spouses, இதெல்லாம் பார்த்தோம். The Domestic Violence Act என்ற ஒரு விஷயம் 2005. This Act is Protection of Women from Domestic Violence Act 2005. ஓகே, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தா, சிவில் லால விமனுக்கு ரொம்ப பெரிய ரெமடி ஒன்றும் இல்லை. அந்த சிவில் லால ரெமடி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் லா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கண்டென்ட் பேஜுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்டோட பேஜ்ல பேரா 2 and 3ல என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட் இந்த சட்டத்தை எதனால எடுத்துட்டு வந்தாங்கன்னா, விமனுக்கு சிவில் லா ரெமடி இல்ல, விமனோட கிரிமினல் லா ரெமடி அவங்க படுற துன்பத்துக்கு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 வந்தது. அப்புறம் 1983ல 498A ஐபிசி அமெண்ட்மெண்ட் வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் 306, 304B, அப்புறம் கரஸ்பாண்டிங் அமெண்ட்மெண்ட் 113A, 113B இன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்தது. ஆனா சிவில் லா ரெமடியில ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எப்படி புரியும்னு பாத்தீங்கன்னா, லா காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி புரியும்னா, ஒரு கணவன் மனைவியை வீட்டுல இருந்து ராத்திரி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுறாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னா போலீஸ்காரர் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, புருஷன் பொண்டாட்டி சண்டை, நீங்க உங்க வீட்டுல இருங்க, நாளைக்கு காலைல பெரியவங்களை வச்சு பேசி சமரசம் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் தட் ஹஸ்பண்ட் இஸ் நாட் கைண்ட் எனஃப் டு டேக் ஹர் பேக், ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பாத்தீங்கன்னா, இப்ப நீதிமன்றத்துல போய் இஃப் தி ஒய்ஃப் கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் டு ரெஸ்டிடியூட் ஹர் பேக் இன்சைட் அப்படின்னா, செக்ஷன் 9ல ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் தான் போக முடியுமோ ஒழிய ஒரு இன்ஜங்ஷன் வழக்கை போட்டு என் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள பெர்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சிவில் லா ரெமடியில கேட்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேட்டு அப்படி ஒரு ரிலீஃப் வாங்க முடியாது. அப்புறம் செக்ஸுவல் வயலன்ஸ், வெர்பல் வயலன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விமனுக்கு என்ன ரிலீஃப்னே தெரியாம இருந்த காலத்துல 2005ல இந்தியன் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க, நம்ம இப்படி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஒன்று எடுத்துட்டு வராங்க. இந்த ஆக்ட நீங்க நீதிமன்றத்துல எடுத்து உரைக்கிற போது, my humble submission to all the advocate friends is to submit before the honorable court that any interpretation that has to be made while interpreting the laws of domestic violence should be made in accordance with the Hayden's rule. All the law college students or the juniors should definitely will be knowing what is Hayden's rule. It is of the year 1584 by இந்த ஹேடன்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டத்தை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது நம்ம லா காலேஜ்ல கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ஹேடன்ஸ் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு விஷயம் ஒன்று நம்ம படிச்சிருப்போம். அந்த ஒரு சட்டம் அந்த சட்டத்தை இன்டர்பிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னால காமன் லா எப்படி இந்த சட்டத்துக்கு முன்னால உதவியா இருந்துச்சு, என்ன மிஸ்சீஃப் ரெமடி பண்றதுக்காக காமன் லால இல்லாத ஒரு விஷயம் இந்த சட்டம் என்ன கொண்டுட்டு வருது, அப்புறம் பார்லிமெண்ட் என்ன காமன் லால பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்வு பண்றதுக்காக பார்லிமெண்ட் இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. வாட் இஸ் தி ட்ரூ ரீசன் ஃபார் தி ரெமடி அண்ட் வாட் இஸ் தி அப்ஜெக்ட் பிஹைண்ட் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட். இந்த விஷயங்கள் மனசுல வச்சு வழக்கறிஞர் அப்படி ஆர்கியூ பண்ணணும். இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி இப்ப எப்படி நம்மளுக்கு இந்த ஹேடன்ஸ் ரூல்ஸ் இந்தியால பொருந்துமான்னா, you can refer a judgment with gain of the Honorable Supreme Court in Bengal Immunity Company Limited versus State of Bihar 1955. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, இந்தியால ஹேடன்ஸ் ரூல் எல்லா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லாஸ்க்குலாம் கட்டாயமா வரும்னு சொல்றாங்க.
இப்ப நம்ம என்ன பண்ணலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் வில் ஸ்ட்ரெயிட் அவே கம் டு தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். செக்ஷன் 1ல இருந்து 37 வரைக்கும் இருக்கு. சின்ன ஆக்ட். It is very very easy to understand. This act has to be read with rules 1 to 17 and form 1 to 7. Okay, இப்ப வழக்கமா செக்ஷன் 1 நான் அப்படியே உங்களுக்கு 37 செக்ஷன் ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஒரு செக்ஷனா வந்துடலாம். செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா வழக்கமா சொல்ற மாதிரி ஷார்ட் டைட்டில் அண்ட் எக்ஸ்டென்ட். சட்டம் வந்து முன்ன மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்கு இல்ல அப்படிலாம் படிக்க தேவையில்லை. இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆயிப்போச்சு. ஆகையால அப்ளிகபிலிட்டியும் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் வந்ததுனால டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த்ரூ அவுட் இந்தியா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ். செக்ஷன் 2 there are various definitions. என்னென்ன டெஃபினேஷன் மட்டும் நீங்க எல்லாரும் கட்டாயமா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பிராக்டிஸ் பண்ற எல்லா அட்வொகேட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்னென்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல என்னென்ன விஷயத்தை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும்னா செக்ஷன் 2A. 2A ஸ்பீக்ஸ் அபவுட் அக்ரீவ்டு பெர்சன். கம்ப்ளைனன்ட்ன்ற வார்த்தை இல்ல பாருங்க, அக்ரீவ்டு பெர்சன். அதனால தான் நான் சிவில் லான்னு சொன்னேன். கோர்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிதான் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 2A அக்ரீவ்டு பெர்சன் மீன்ஸ் any woman who is or has been in a domestic relationship with the respondent. அப்படின்னா யாரோ ஒரு பெண்ணு, உமன், ஒய்ஃப்ன்ற வார்த்தை கிடையாது, உமன். அந்த உமன்ல யார் யார் வருவாங்க நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். பரவாயில்ல, இந்த தடவை கூட ஒரு ரெபுடேஷனா இருந்தா பரவாயில்ல நான் சொல்றேன். உமன்ல பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாரும் வருவாங்க. அம்மா வருவாங்க, அக்கா வருவாங்க, தங்கச்சி வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஒய்ஃப் வருவாங்க. live in relationship in the nature of marriage. Understand the word nature of marriage. live in relationship ஃபாரின்ல மாதிரி வெறும் அந்த நேச்சர் ஆஃப் மேரேஜ் மாதிரி இல்லாத live in relationship இந்தியால ரெகக்னைஸ் பண்ணல. அதுக்கு சட்டம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்திரா சர்மா வர்சஸ் விகேவி சர்மால சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியால வந்து live in relationshipனா அது கல்யாணம் மாதிரியானதா ஒண்ணு இருக்கணும். கல்யாணத்தோட நேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கணும். இட்ஸ் in the nature of marriage. So temporary live in relationship la irundhuduna, in the words of the honorable supreme court, it is not acceptable or it is not in tune with the definition live in relationship. avanga vazhgu podலாம். live in relationship in the nature of marriage irukravanga vazhgu podலாம். அடுத்து adopted daughters போடலாம். joint family setup la irukra family member women vazhgu podலாம். அப்புறம் இது 2A ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம். 2C காம்பன்சேஷன் ஆர்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்பன்சேஷன் ஆர்டர் வந்து செக்ஷன் 22 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கவர் பண்றாங்க. 2D ஸ்பீக்ஸ் அபவுட் கஸ்டடி சைல்டு. இதுல ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இந்த ஆக்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை நம்ம கஸ்டடி எடுக்கிறதுக்கு ஃபேமிலி கோர்ட்லயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ போய் மாச கணக்குல நம்ம லோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல செக்ஷன் 22ல போட்டுட்டு ஒரே ஒரு இன்டர்ம் ரிலீஃப் ஒரு பெட்டிஷன் போட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்கள கஸ்டடிய இன்டரிமா வாங்கலாம். பட் தி கஸ்டடி which the honorable magistrate court gives in the domestic violence proceedings is not a permanent custody. It is only a interim custody until the disposal of the case. Or if either of the parties, if they want to have a permanent custody, they should approach the district court or the family court. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 2E. அது என்ன, டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட். இது யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போய் ஒண்ணுமே இல்லை, சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற இடத்துல போய் அந்த இடத்த பத்தி விசாரிச்சு, ஆளை விசாரிச்சு, அவங்களுக்கு வேண்டியவங்க நண்பருங்க இவங்க எல்லாம் விசாரிச்சு என்ன இந்த இடத்துல சம்பவம் நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு இருந்து போடுறது டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் 2E. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2F. திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாரும் போட்டுற முடியுமா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க போட முடியாது. டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா 5 விஷயம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. கன்சாங்குனிட்டி, marriage, relationship in the nature of marriage, adoption for family members living together as a joint family சொல்லிட்டோம். அடுத்து 2G domestic violence. அப்ப 2Aல இருக்கிற aggrieved person 2Fல இருக்கிற domestic relationship இருந்ததுன்னா 2Gல domestic violence file பண்ணலாம். Okay, so 2A should be read with 2F, should be read with 2G, and 2G should be read with section 3. 3 என்ன சொல்லுது? domestic violence என்னன்னா 5 டைப் ஆஃப் வயலன்ஸ் சொல்லுது. 3 பார்க்கும்போது பார்ப்போம். அடுத்து செக்ஷன் I மேஜிஸ்ட்ரேட். இப்ப ஏன் இந்த I மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி சொல்றேன்னா, செக்ஷன் 12 அப்ளிகேஷனை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வர்ற பாக்கி ரிலீஃப் இருக்கு பாருங்க, 18ல கேட்க போற 18ல இருந்து 22க்குள்ள, அது நான் என்னென்ன அந்த ப்ரொவிஷன் சொல்லும் போது சொல்றேன். செக்ஷன் 18 to 22ல கேட்கிற ப்ரொவிஷன்ஸை
ஃபேமிலி கோர்ட்லயோ, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ, சிவில் கோர்ட்லயோ, கிரிமினல் கோர்ட்லயோ பார்ட்டிஸ்ங்களுக்குள்ள இந்த அக்ரீவ்டு பெர்சனுக்கும் ரெஸ்பாண்டன்ட்டுக்குள்ள ஏற்கனவே வழக்குங்க நிலுவையில் இருந்ததுன்னா interim relief DV ஆக்ட்ல வர எல்லா interim reliefஸும் they can ask, but a main application under section 12 cannot be filed in any other court except a magistrate court. This is for our understanding. Then 2MJ இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் முக்கியமா அவசியம் இல்லை. 2N is very very important. 2N speaks about protection officer. இவங்க ரொம்ப ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் தி கேம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரும் சர்வீஸ் ப்ரொவைடரும் தான். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்கு. நீங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் 2Nல படிக்கிற போது 2Nல ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒரு வார்த்தை நீங்க காதல வாங்குற போது இமீடியட்டா என்ன பண்ணணும், செக்ஷன் 8 அண்ட் செக்ஷன் 9 ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டையும் ரூல் 8, 9, 10 ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ரூல்ஸையும் திரும்ப செக்ஷன் 30, 33, 34 and 35 of the Domestic Violence Act கட்டாயமா நம்ம பார்க்கணும். ஓகே, in the course of it I will tell what it is. But நம்ம எடுத்து protection officer ஓட duties, appointment, punishment for protection officer for disobedience of order இதெல்லாம் பார்க்கணும்னா நான் சொன்ன provisions பார்த்தோம். அடுத்து protection orderன்றது இது ஒரு star in the Domestic Violence Act. Immediate magistrate கொடுக்க போற ஆர்டர் பேரு protection order. This was spoken in the Domestic Violence Act in section 2O, protection order. இது it is passed by the magistrate under section 18 of the Domestic Violence Act. அது 18 வரும்போது பார்ப்போம். அப்புறம் ரெசிடென்ஸ் ஆர்டர், ஒரு அம்மாவை வீட்டுக்குள்ள இருந்து தரத்தாம இருக்கிறதுக்கோ, அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்காரர் அந்த வீட்டுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஆர்டர் it is passed under section 19. அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இது எல்லாத்தோட ரெஸ்பாண்டன்ட் அக்யூஸ்ட் கிடையாது. பாருங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 2A அக்ரீவ்டு பெர்சன் சொன்னோம், கம்ப்ளைண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலன்னு சொன்னோம். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இஸ் செக்ஷன் 2Q. 2Qல பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட்ன்ற வார்த்தை இட் ரெஃபர்ஸ் தி, அதுல என்ன இருக்கும், நீங்க 2Q எடுத்து படிச்சீங்கன்னா உங்களோட புத்தகத்துல என்ன இருக்கும்னா இட் ரெஃபர்ஸ் தி அடல்ட் மேல் பெர்சன் இருக்கும். Any adult male person in a domestic relationship living with the aggrieved person இருக்கும். ஆனா adult male person மேல மட்டும்தான் வழக்கு போட முடியுமான்னா Honorable Supreme Court எல்லார் மேலயும் வழக்கு போடலாம்னு சொல்லிட்டாங்க. அது இன்டர்பிரேஷன் கிளாஸ் வரும்போது I will just deal with that. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2S shared household. இது செக்ஷன் 17 கூட படிக்கணும். shared household எப்பப்பெல்லாம் shared household வரும்னு சொல்லி நம்ம shared household பார்க்கலாம். Then 2 டெஃபினேஷனுக்கு பிறகு செக்ஷன் 3 நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி அபியூசஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீப்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். வீப் மீன்ஸ் அழுவுறது. அதை டபிள்யூன்ற வார்த்தை எடுத்துட்டு VEEPSனா வெர்பல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ், எமோஷனல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ் அண்ட் செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொன்னோம். இந்த 5 அபியூசஸையும் கவர் பண்றது தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஓகே, இந்த 5 அபியூசஸையும் நீங்க இன்னும் நல்லா பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செக்ஷன் 3 படிச்சுட்டு நேரா அந்த ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புக் வாங்கினீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கும், 1ல இருந்து 37 இருக்கும், ரூல்ஸ் 1ல இருந்து 17 இருக்கும். இந்த 17 பிறகு ஃபார்ம் 1 to ஃபார்ம் 7 இருக்கும். இந்த ஃபார்ம் 1 ஸ்பீக்ஸ் அபவுட் என்ன பத்தி பேசுதுன்னா டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை பத்தி பேசும். அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இவர் என்னென்ன வயலன்ஸ் காஸ் பண்ணாருன்னு சொல்லி ஒரு டிக் அடிச்சு ரெலவென்ட் போர்ஷன்ஸை ஆனரபிள் ஜட்ஜிக்கு அனுப்புவாங்க. நீங்க 3ல இருக்கிற பிசிக்கல் வயலன்ஸ் என்ன, செக்ஷுவல் வயலன்ஸ் என்ன, எமோஷனல், எக்கனாமிக்கல் எல்லாத்தையும் பிரிச்சு நல்ல தரவா ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி பார்க்கணும்னா ஃபார்ம் 1க்கு ஓடி போய் செக்ஷுவல் வயலன்ஸ் கீழே என்னெல்லாம் செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்குது, பிசிக்கல் வயலன்ஸ் கீழே என்னெல்லாம் இருக்குதுன்னு அழகா பார்த்துடலாம். லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம் இன் தட். ஓகே, இதுல என்ன ஆக்க கூடாதுன்னா இந்த அம்மாக்கு அவங்களோட மைண்டோ பாடியிலயோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி, லைஃப், லிம்பு, இதுக்கு மைண்ட், இதுக்கு அவங்களுக்கு வந்து தொல்லை பண்ணாம இருந்தா டொமஸ்டிக் வயலன்ஸ் காசு ஆகல. அவங்களை 24 மணி நேரம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா டொமஸ்டிக் வயலன்ஸ் காசு ஆகுது. அது கிரேவா இருந்ததுன்னா 498A IPCல கவர் ஆயிடும். கிரேவ் இல்லாம லெஸ்ஸரா இருந்ததுன்னா தென் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல சிவில் ரெமடிக்கு வருவாங்க. நல்லா நீங்க ஒரு கோல் எடுத்து அவங்களை அடிச்சுட்டு அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க, அது கிரிமினல் கேஸ் தான் ஆகும். ஓகே, தென் கம்மிங் டு செக்ஷன் 4. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் 4, நான் இப்போ ஒரு வீட்டுல குடியிருக்கிறேன். வீட்டு மெத்தையில ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கிறதா ஒரு மனசுல வச்சிருப்போம்.
மேல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்த நேரம் ஒரே சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த அம்மா அழுகுற சத்தம் கேக்குது, அந்த ஆள் அடிக்கிற சத்தம் கேக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறோம். நான் என்ன பண்றேன், சரி இங்க என்னமோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு எங்க ஏரியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஏரியால சண்டை நடக்குது, இந்த ஆள் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த டொமஸ்டிக் ஆஃபீஸர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து விசாரிச்சு பார்த்துட்டு எதுவும் இல்ல, அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க WWF பார்த்துட்டு இருக்காங்க 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு என் மேல வந்து நான் பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணலாமா, எனக்கு ஏதாவது தொல்லை பண்ணலாமா. செக்ஷன் 4 சொல்லுது, exclusion of liability of an informant if he believes that a domestic violence takes place and lodges a complaint. நான் உண்மையாலுமே டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, ஒரு அம்மாவை நான் பாதுகாக்க போறேன்ற எண்ணத்துல நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அது தப்பா தோணுச்சுன்னா ஆகையால எனக்கு எந்த தண்டனையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வென்னவர் இப்ப இந்த ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி மேலேயே கீழே சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்க கட்டாயமா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல போய் நீங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கோ போலீஸுக்கோ இன்ஃபார்ம் பண்ணலாம். அவரு விசாரிச்சுட்டு உங்கள்ட்ட வந்து என்னன்னு ரிசல்ட் சொல்லுவாரு. ஓகே, அடுத்து செக்ஷன் 5ல வந்து 4 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார் அவங்க தான். 4 பேர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டோட ஸ்டார் பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ், அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். செக்ஷன் 5ல டியூட்டிஸ், மேஜிஸ்ட்ரேட்டோட டியூட்டி, சர்வீஸ் ப்ரொவைடரோட டியூட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட டியூட்டி, தென் போலீஸ் ஆஃபீஸரோட டியூட்டிஸ் பத்தி சொல்றாங்க. தென் செக்ஷன் 6 ஷெல்டர் ஹோம்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு இருப்பாங்க. இவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இப்ப புருஷன் பொண்டாட்டியோ இல்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு லேடியை வந்து ஒரு ஆளோ ராத்திரி திடீர்னு புடிச்சு வெளியில தடுத்துடுறாங்க, அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லாம நிர்கதியா நிக்கிறாங்கன்னா இந்த ஷெல்டர் ஹோம்ஸ்க்கு இமீடியட்டா போலீஸ் அவங்களை ரெஃபர் பண்ணி these shelter homes are duty bound to protect the lady immediately. Section 6 says like that. Then section 7 speaks about duties of medical facilities. உங்களுக்கு இப்ப லட்சுமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேசஸ்லாம் இருக்குது, ஆசிட் அட்டாக் கேஸ் பத்தி சொல்றது. அதுல கூட என்ன சுப்ரீம் கோர்ட் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கன்னா, எந்த விமனோ ஆர் எனி அதர் பெர்சன் who comes for a first aid on any violence or an accident has to be definitely taken care of. அதே மாதிரி இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் யாராவது ஒரு லேடிக்கு இருந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அதை ட்ரீட் பண்ணிக்கணும்னா செக்ஷன் 7 says those authorities are duty bound to treat the lady. அப்புறம் செக்ஷன் 8 and 9 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்பாயின்மெண்ட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் தி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். 10 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஏற்கனவே நான் சொன்னது. 11 டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட். என்ன கவர்மெண்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆக்ட்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு ஆக்ட் இருக்குது. இப்ப எங்க வீட்டுல பார்த்தா எங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியாது இப்படி எல்லாம் ஒரு ஆக்ட் இருக்குதுன்னு, அதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்க பாட்டிக்கெல்லாம் சுத்தமாவே தெரியாது. அப்புறம் நிறைய வீட்டுகள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, வீட்டுக்காரமா அவங்களோட உரிமை நிலைநாட்டுறதுக்காக கோர்ட்டுக்கு போகலாம், சண்டை போட்டு ஃபேமிலியை பிரிக்கிறதுக்காக கிடையாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இட் இஸ் அ சிவில் ரெமடி, காம்பன்சேஷன் அலோன் இஸ் ப்ரொவைடட், பனிஷ்மெண்ட் கிடையாது. செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 30 வரைக்கும் 29 வரைக்கும் பனிஷ்மெண்ட் பத்தி பேசவே படாது. எப்ப பனிஷ்மெண்ட் வருதுன்னு சொல்லி நான் சொல்றேன் சப்சிக்வெண்டா. ஆகையால டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் காம்பன்சேஷன் தான் பத்தி பேசுது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு போனீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து மெயின்டெனன்ஸோ ஷெல்டரோ கொடுத்துட்டு, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதுல செக்ஷன் 14 and 15 கவுன்சிலிங் பத்தியும் அப்புறம் வெல்ஃபேர் அசிஸ்டன்ஸ் பத்தியும் தான் சொல்லுது. அதனால மேஜிஸ்ட்ரேட் will take all efforts because it is a civil case. The honorable magistrate will take all effort to see to that the family is united. It is neither a family court or nor it is a criminal court. Court may be a criminal court, but proceedings are not criminal. அப்புறம் செக்ஷன் 12 கட்டாயமா செக்ஷன் 12 தான் இதுல கீ, கிங் பின். 12 அப்ளிகேஷன் டு மேஜிஸ்ட்ரேட். 12 படிக்கிற போது ஏற்கனவே சொன்ன செக்ஷன் 26 மனசுல வச்சுக்கணும். 26 ஸ்பீக்ஸ் அபவுட் ஆல்டர்னேட்டிவ் ரெமடிஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப்ஸ். அப்படின்னா ஏற்கனவே இப்ப செக்ஷன் 2A சொன்ன ஒரு அக்ரீவ்டு பெர்சன் 2Qல இருக்கிற ஒரு ரெஸ்பாண்டன்ட் மேல வழக்கு போடணும்னா, ரெஸ்பாண்டன்ட்னா யார் மேல வேணாலும் போடலாம், ஒரு மைனர் மேல கூட போடலாம், வீட்டுல இருக்கிற மைனர் மேல போடலாம், உமன் மேல போடலாம், மேல் மேல போடலாம், யார் மேல வேணாலும் போடலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் அக்ரீவ்டு பெர்சனுக்கும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கணும்னா 2A அவங்க அக்ரீவ்டு பெர்சனா இருக்கணும்னா 2Fல டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இந்த 5 கேட்டகரியில இருக்கணும். 2Gல சொல்லப்பட்ட வயலன்ஸ் இருக்கணும். இந்த 3 விஷயமும் இருந்ததுன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல போய் கேஸ் போடலாம். ஒரு ஃப்ரெண்டு போய் இன்னொரு ஃப்ரெண்டு மேல வழக்கு போடலாமா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல? பண்ண முடியாது. ஓகே, தென் செக்ஷன் 12 என்ன பண்ணுதுன்னா, இப்படி இந்த அக்ரீவ்டு பெர்சன் போய் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருந்தது 2 பேரும் போலாம்.
இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் வழக்க போட்டு ரிலீஃப் கேட்கணும்னா செக்ஷன் 12. ஓகே, இப்ப ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குள்ள ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த அம்மா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஒரு இன்ட்ரம் ரிலீஃப் மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா? செக்ஷன் 20ல மானிட்டரி ரிலீஃப் வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு டைவர்ஸ் வழக்கு செக்ஷன் 13 ஆஃப் இன்டு மேரேஜ் ஆக்ட்லயோ செக்ஷன் 9 ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்லயோ அந்த அம்மா வந்து ஃபேமிலி கோர்ட்ல டிவிசில செக்ஷன் 20ல மானிட்டரி ரிலீஃப்க்கு ஒரு வழக்கு போடலாமான்னா 100% போடலாம். அதுல எந்த விதமான ஹேண்டிகேப்பும் இல்லை. ஓகே, அந்த புருஷனுக்கும் அந்த பொண்டாட்டிக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கஸ்டடி விஷயமா ஒரு பிரச்சனை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது, இல்ல அடாப்ஷன் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க திரும்ப ஜேஎம் கோர்ட்ல வந்து ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து செக்ஷன் 12 அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. she can very well invoke section 26 for taking alternative reliefs. சரி, இப்படி எடுத்துப்போம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போட்டிருக்கிறாங்க, அங்க எல்லாம் பெண்டன்சி இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னு வச்சுப்போம், இல்ல ரிலீஃப் உங்களுக்கு ஸ்பீடியா தரலன்னு வச்சுப்போம். இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ப்ரொடெக்ஷன் டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் போட்டாதான் ஜட்ஜ் என்ன சொல்றாரு, நான் மேற்கொண்டு இதை நடத்துவேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதா வச்சுப்போம், சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்றதா வச்சுப்போம். அப்ப அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்குது, நம்ம வந்து அங்க வந்து இன்ட்ரம் பெட்டிஷன் ரிலீஃப் வாங்கிக்கலாமா, அங்க ஒரு மனு போடலாமான்னா ரெண்டுமே பேரலல் ரிலீஃப்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அது இட் வில் நாட் அஃபெக்ட் எய்தர் ஆர்டிகிள் 20 டபுள் ஜியோபார்டி மாதிரிலாம் வராது, இது பனிஷ்மெண்ட் இல்லைன்றதுனால வராது. ஓகே, தென் 12ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், I request all the advocates who are present here to enlighten the honorable courts that section 12ல வர proviso, section 12 subclass 1 provisoல பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் 12ல கொடுத்துட்டு இன்டர்ம் ரிலீஃப்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. என்னெல்லாம் இன்டர்ம் ரிலீஃப்ஸ் கேட்போம்? மெயின்டெனன்ஸ் கேட்போம், வீட்டுக்கார் வெளியில தடுத்து இருந்தாருன்னா ரெசிடென்ஸ் ஆர்டர் கேட்போம், வீட்டுக்குள்ள நம்ம ஏற்கனவே இருந்தோம்னா எனக்கு வந்து நான் உள்ள இருக்கிறேன், என்ன வீட்டுக்காரர் வந்து வெளியில எதுவும் தரத்தாம இருக்கிறதுக்கு ரெஸ்ட்ரைன் ஆர்டர் கொடுங்கன்னு கேட்போம். வீட்டுக்காரர் ரொம்ப அவர் இருந்தாரா எனக்கு ரொம்ப இருக்கிற முடியல, 2 முடி கொட்டி போகுது, 4 முடிதான் இருந்துச்சு 2 கொட்டிடுச்சுன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுவோம். அப்புறம் குழந்தைங்களை சும்மா தொல்லை பண்ணிட்டு இருந்தாருன்னா குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரைன் பண்றதுக்கு ரிலீஃப் கேட்போம். இது எல்லா ரிலீஃபும் 12ல மெயின் அப்ளிகேஷன் போட்டு செக்ஷன் 23ல இன்டர்ம் ரிலீஃப்ஸ்ல இந்த எல்லா ரிலீஃப்ஸும் கேட்போம். செக்ஷன் 12 எடுத்து நீங்க எல்லாரும் படிச்சு பாத்தீங்கன்னா என்னன்னு தோணும்னா, செக்ஷன் 12 சப் கிளாஸ் 1 ப்ரொவிசோல என்ன சொல்லும்னா, மேஜிஸ்ட்ரேட் while before passing an order shall consider the domestic incident report of the protection officer இருக்கும். இது நம்மளுக்கு என்ன ஒரு ஃபேக்கா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுதுன்னா, நீதிமன்ற நீதிபதி நம்மளுக்கு என்னமோ ஒரு உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட இருந்து டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் கால்ஃபர் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாயையை காண்பிக்குது. அப்படி கிடையாது. there are judgments in that. நம்ம செக்ஷன் 12 என்ன டீடைல்டா சொல்ற போது உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தென் இந்த வழக்குல நீங்க எடுத்துட்டு போய் நீதிமன்றத்துல இந்த கட்டு கொடுத்த உடனே நீதிபதி என்ன பண்றாரு, செக்ஷன் 12ல பாத்தீங்கன்னா ஹியரிங் டேட் எத்தனை நாளுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே என்னைக்கு நீங்க ஃபைல் பண்றீங்களோ அன்னையில இருந்து மேஜிஸ்ட்ரேட் என்ன the word used is the magistrate shall fix the first hearing date which shall not ordinarily be beyond 3 days. அப்ப நீங்க 1ஆம் தேதி வழக்கு போட்டீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் 4ஆம் தேதிக்கு மேல ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் போடவே முடியாதுன்னு சொல்லுது. செக்ஷன் 12 sub class 4 you can note. So any application under section 12 filed before the honorable magistrate court from the date of filing the first hearing date shall not be ordinarily 3 days. இப்படி ஒரு क्वेश्चन வருது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரான்ஸ்ல இருப்பாங்க, புருஷன் ஃபாரின்ல இருக்கிறாரு, அவருக்கு ஒன்னும் இமெயில் அப்படிலாம் ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. நான் என்ன பண்றேன், ஆர்பிஐடி வைக்கிறேன். ஆர்பிஐடி வச்சுட்டு கோர்ட்ல போய் நீங்க 12Fல 3 நாள்ல தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் போடணும்னு சொன்னா அது அபத்தமா இருக்கும். அதனாலதான் பார்லிமெண்ட் என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்க, shall not ordinarily be beyond 3 days. அப்ப எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நீதிமன்றம் ரீசனபிள் ரீசன் எழுதி கட்டாயமா 15 days போடுவாங்க. ஏன் போடுவாங்கன்னா சம்மன்ஸ் அங்க போயிட்டு வரணுன்றதுக்காக போடுவாங்க. அடுத்து 12(5) என்ன சொல்லுது, மேஜிஸ்ட்ரேட் எப்பாடுபட்டாவது 60 டேஸ்க்குள்ள இந்த ஹோல் ப்ரொசீடிங்ஸை முடிக்கணும்னு. அதுக்கு நம்மளோட கோஆபரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்டி கோஆபரேஷன், அட்வொகேட்ஸ் கோஆபரேஷன் இருந்ததுன்னா கோர்ட்ஸ் ஆர் ரெடி டு டிஸ்போஸ் இட் as soon as it is possible. ஓகே, தென் இப்ப செக்ஷன் 12 பார்த்தாச்சு. செக்ஷன் 13 என்ன சொல்லுதுன்னா சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் பத்தி சொல்லுது. கட்டாயமா வாரண்டோ
சம்மன்ஸ் கிரிமினல் கோர்ட்ல இருக்கிற சம்மன்ஸோ, சூட் சம்மன்ஸோ, பிளெயின்ட்ல வர சூட் சம்மன்ஸோ, இல்லைன்னா இன்ட்ரம் ரிலீஸ்ல வைக்கிற H4 நோட்டீஸோ இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஃபார்ம் 7க்கு போனோம். 13 நீங்க எப்ப படிக்கிறீங்களோ செக்ஷன் 13 சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸை பத்தி படிக்கும் போது ரூல் 12 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ரூல்ஸை சேர்த்து படிக்கணும். படிச்சுட்டு ஃபார்ம் 7க்கு போயிடணும். ஃபார்ம் 7க்கு பேரு நோட்டீஸ், அவ்வளவுதான். இட் இஸ் நெய்தர் நோட்டீஸ் அண்டர் கிரிமினல் லா, சம்மன் அண்டர் கிரிமினல் லா, நார் H4 நோட்டீஸ் ஆர் சூட் சம்மன் அண்டர் சிவில் லா. இதெல்லாம் வைக்கவே கூடாது. பிகாஸ் தி ஆக்ட் சேஸ் லைக் தட். Section 13 of the Domestic Violence Act has to be read in conjunction with Rule 12 of the Domestic Violence Rule and Form 7. Okay, சரி. அப்புறம் இந்த ஆக்ட் பாருங்களேன் எவ்வளவு அழகா லெஜிஸ்லேச்சர் வச்சிருக்காங்க. முதல்ல அப்ளிகேஷன் டு மேஜிஸ்ட்ரேட் 12, 13 பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ், 14 எடுத்தவனவே கவுன்சிலிங் பத்தி பேசுறாங்க. 14 கவுன்சிலிங் பத்தி சொல்றாங்க. என்ன கவுன்சிலிங் சொல்றாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்னா, வழக்கமா எல்லா ப்ரொசீடிங்ஸ்ல 2 பேரை கவுன்சிலிங் அனுப்புவாங்க பாருங்க. இதுல தி ஆக்ட் சேஸ் யாரா ஒருத்தர் அனுப்பலாம், இல்ல 2 பேரையும் அனுப்பலாம். ஆனா கவுன்சிலிங்ன்ற பேர்ல இழுக்கடிக்க முடியாது. கோர்ட் என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டை வித்தின் 60 days ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது கவுன்சிலிங் விஷயம். அடுத்து செக்ஷன் 15ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட். நீங்க இந்த வார்த்தை வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட் எல்லாம் பயங்கரமா யாரோ எக்ஸ்பர்ட் எடுத்துட்டு வர போறாங்க பிரான்ஸ்ல இருந்து, அமெரிக்கால இருந்து அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எவ்வளவு அற்புதமா சொல்றாங்கன்னா, ஒரு சில புருஷன் வந்து சொல்லுவாங்க, பொண்டாட்டியோட அக்கா தான் சார் வாழ விட மாட்டாங்கன்னா, செக்ஷன் 15 சொல்லுது அக்ரீவ்டு பெர்சனோட வீட்டுல இருக்கிற லேடி கூட வெல்ஃபேர் அசிஸ்டண்டா கோர்ட் நியமிக்கலாம். யாரோ ஒருத்தர் அந்த வழக்குல என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு சமாதானம் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக நீதிமன்றம் கேன் அப்பாயிண்ட் தி அக்ரீவ்டு பெர்சன்ஸ் ரிலேட்டிவ் ஹூ இஸ் a ஃபீமேல் மெம்பர் ஆஃப் தி ஹவுஸ். அடுத்து ரொம்ப ஒரு கான்ஷியன்ஸா பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 16. We all can pray to the Honorable Court to take all the proceedings in Domestic Violence Act under Section 16, which is dealing with in-camera proceedings. ஏன்னா இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ். அவங்க கிராமத்துக்குள்ள தான் போட்டுப்பாங்க, அவங்க ஊருக்குள்ள தான் போட்டுப்பாங்க. கட்டாயமா அவங்க ஊருக்கு தெரிஞ்சவன் 2 பேரும் வந்து நிப்பான். இந்த அம்மா அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாஷிங் தி டர்ட்டி லெனன் இன் பப்ளிக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு அசுத்தமான ஒரு விஷயமோ இல்ல ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தையோ பொதுவுல போட்டு செய்யறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்ப செக்ஷன் 16 என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றமோ அல்லது பார்ட்டியோ எனக்கு இது அவமானமா இருக்குது இந்த கதைங்களை பேசிட்டு இருக்கிறதுக்கு, ஓப்பன் கோர்ட்ல வேணாம், நீங்க வந்து கொஞ்சம் எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு என்ன தனியா விசாரிங்க அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயமா நீதிமன்றம் will be very very considerate. But the normal scene in all the courts are, it is in a magistrate court where all the accused are there, witnesses are there, and these women and men are also there, which is a civil wrong, which is not a criminal case. And these sensational issues need not be discussed in the public. So section 16 is a conscience provision with conscience under the Domestic Violence Act. Section 17 speaks about shared household. Shared household பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பாண்டன்ட் இருக்காரு பாருங்க, அவரு அதுக்கு ஓனரா இருக்கணும் அந்த இடத்துக்கு, இல்ல இந்த இடத்துல ஒரு குடியிருக்கிறவரா இருக்கணும், டெனன்சிக்கு எடுத்தவரா இருக்கணும், இல்லைன்னா அதுல அவருக்கு ஏதோ ஒரு ஜாயின்ட் ஷேர் இருக்கணும். இல்லாத பட்சத்துல வீட்டுக்காரர் கூட போய் நம்ம மாமியாருக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா சொந்தமான வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு அந்த வீட்டுல தான் இடம் வேணும், இல்ல வீட்டுக்காரரோட அக்காவோட வீடா இருக்கும் அதுல இருந்துகிட்டு எனக்கு அவங்க வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஆனா நீங்க அப்படி அந்த மாதிரி வீட்டுங்கள்ல இருந்தீங்கன்னா செக்ஷன் 17 படி மாமியாருக்கு சொந்தமான வீட்லயோ இல்ல அக்காவுக்கு சொந்தமான வீட்லயோ இருந்தீங்கன்னா வீட்டுக்காரர் உங்களை எடுத்து வெளியில போட்டுற முடியாது. உங்களை லாஃபுல்லா தான் வெளியில காலி பண்ண முடியும்னா பை த்ரூ கோர்ட் ப்ராசஸ் தான். சிவில் கோர்ட்ல போய் உங்களை எவிக்ஷன் போட்டுதான் வெளியில அனுப்ப முடியுமா ஒழிய டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஒரு வழக்க போட்டு புருஷன் வந்து வழக்கு போட முடியுமானா கட்டாயம் போட முடியாது. ஏன்? அக்ரீவ்டு பெர்சன் சொல்லுது. ஓகே. ரெண்டாவது 17 சப் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, அக்ரீவ்டு பெர்சன் உமனை பை லா ப்ராசஸ் இல்லாம, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இல்லாம யாருமே அந்த ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து அவங்களை வெளியில எடுத்து போட முடியாது அவங்க வசிக்கிற இடத்துல. ஆனா அந்த அம்மாவை எக்ஸ்க்ளூட் அந்த வீட்டுல இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள போனோம்னு சொல்லி நான் இந்த மாமியார் வீட்டுக்குள்ளதான் போறேன்னு சொல்லி கலட்டா பண்ணி அந்த வீட்டுக்கு ரெசிடென்ஸ் கேட்டாங்கன்னா தரமாட்டாங்க. ஒரு சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மனைவி சுந்தரின்னு வச்சுப்போம். சுந்தரி என்ன பண்றாங்க, வழக்கு போடுறாங்க. யார் மேல போடுறாங்க? சேகர் மேல போடுறாங்க. அப்புறம் சேகரோட அக்கா சேகரன் வச்சுப்போம்,
சேகரன் மேல போடுறாங்க. சாரி, சுந்தரி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சேகர் மேல போடுறாங்க, சேகரி மேல போடுறாங்கன்னு வச்சுப்போம். சேகரிய வந்து அக்கா அவங்க என்னன்னு சொல்றாங்க, சேகரி என்ன தொல்லை பண்ணக்கூடாது, ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னா நீதிமன்றம் கொடுப்பாங்க. 19(1)(f ஓட ப்ரொவிசோ, செக்ஷன் 19(1)(f ஓட ப்ரொவிசோ என்ன சொல்லுதுன்னா, எந்த விமனையும் அக்ரீவ்டு பெர்சன் மருமகள் வழக்கு போட்டு மாமியாரை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி மாமியாரையோ வீட்டுல இருக்கிற எந்த பெண்ணையோ வீட்டுக்குள்ள இருந்து அவங்களை வெளியில அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பாவப்பட்ட புருஷனை வெளியில அனுப்பிடலாம். அவனுக்கு தான் வீடா இருக்கும். ஆம்பளைங்க எல்லாரையும் இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா வீட்டுல தொல்லை பண்ற ஆம்பளைங்க எல்லாரையுமே கட்டாயமா வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிடலாம். ரிமூவல் ஆர்டர் அண்டர் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கேன் பி பாஸ்ட் அஸ் அகைன்ஸ்ட் தி புவர் ஹஸ்பண்ட். புவர் ஹஸ்பண்டா ஒரு புவர் இல்லாத ஹஸ்பண்டான்னு அந்த அடி வாங்குற பொம்பளைக்கு தான் தெரியும். நான் புவர் ஹஸ்பண்ட் யூஸ் பண்றேன். Only the woman knows whether it is poor or wicked husband. It all depends upon the facts of the case. So, in the protection order, in the Domestic Violence Act proceedings, by no stretch of imagination, a removal order can be passed as against a woman. Okay? 18 வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்ன ரிலீஃப் கேட்டீங்கனாலும், my humble submission before my honorable, before the my learned advocate friends, or whenever you file any relief, you seek for any relief under the Domestic Violence Act, section 17 la relief கேட்டாலோ, section 19, 20, 21 and 22 ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி. 17 வந்து shared household, 18 protection order, 19 residence order, 20 பாத்தீங்கன்னா it speaks about monetary relief, 21 custody, 22 compensation, இவ்வளவுதான் reliefs. 23 பாத்தீங்கன்னா it is the interim and ex parte orders, இவ்வளவுதான் இருக்குது. இந்த 19, 20, 21 and 22 ரிலீஃப் கேட்கிற போது செக்ஷன் 19 ரெசிடென்ஸ் ஆர்டர் ரெட் வித் செக்ஷன் 18 ஒரு வார்த்தையை போட்டுருங்க. 20 மானிட்டரி ரிலீஃப் கேட்கும் போது செக்ஷன் 20 ரெட் வித் செக்ஷன் 18 போட்டுருங்க. 21 இன்டர்ம் கஸ்டடி கேட்கும் போது ரெட் வித் செக்ஷன் 18 போட்டுங்க. 22 காம்பன்சேஷன் கேட்கும் போது ரெட் வித் செக்ஷன் 18 போட்டுக்கோங்க. இப்படி ஏன் போட்டுக்கோங்கன்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு மானிட்டரி ரிலீஃப் செக்ஷன் 20ல வாங்கின உடனே ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதை வந்து என்ஃபோர்ஸே பண்ண முடியாது, ஆனா இதெல்லாம் கோர்ட் செட்டில் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடையாது, இது மானிட்டரி ஆர்டர்னு சொல்லி கோர்ட்டை மிஸ்லீட் பண்ண ட்ரை பண்ணுவார். நீங்க ரிலீஃப் கேட்கிற போதே மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 20 ரெட் வித் செக்ஷன் 18 நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, ஆனரபிள் கோர்ட் அந்த ஆர்டரை பாஸ் பண்ணும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் a மெயின்டெனன்ஸ் ஆர்டர் and it is also intended to protect the lady, it is a protection order னு சொல்லிட்டா உங்களுக்கு செக்ஷன் 31ல disobedience of order கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, செக்ஷன் 31 speaks about disobedience. அதுல என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்கன்னா, disobedience of protection order னு யூஸ் பண்றாங்க. டு மை நாலேஜ் பாத்தீங்கன்னா அது கரெக்டா தான் இருக்குது, அது ஒன்றும் டிராஃப்ட்மேன் பிரச்சனையே இல்லை. ஏன்னா செக்ஷன் 18 ஐ எம் கமிங் பேக் டு செக்ஷன் 18. ஒரு நிமிஷம் நீங்க 18 பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்னன்னு அட் தி அவுட் செட்டே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கும். A protection order is an any order passed in favor of an aggrieved person. Point 1, aggrieved personக்கு சாதகமா போடப்பட்ட ஆர்டர் ரெஸ்பாண்டன்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரையும் கேட்டுடுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன பிரைமா ஃபேசி சாட்டிஸ்ஃபை ஆகுறாருன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் ஆர் இஸ் லைக்லி டு டேக் பிளேஸ். பாருங்க, தி வேர்ட் யூஸ்ட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டர். நீங்க நீதிமன்றத்துல போய் கேட்கறதுக்கு அடி உத வாங்கிக்கிட்டோ இல்ல வீப்ஸ்ல என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. நடக்கிற மாதிரியான முகாந்தரம் இருக்குது நீதிமன்றத்துல போய் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா, பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா, தி ஹானரபிள் கோர்ட் immediately on getting a prima facie satisfaction passes a protection order in favor of the aggrieved person and prohibit her from committing any act of domestic violence. பாருங்க என்ன இதுல நம்ம சொல்றாங்க ஜட்ஜின்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ன்றது பிரதிவாதி எந்த டொமஸ்டிக் வயலன்ஸும் அவங்களுக்கு காஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக போடப்படுற ஆர்டர். ஏற்கனவே சொன்னோம், டொமஸ்டிக் வயலன்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்னா செக்ஷன் 2G கூட செக்ஷன் 3 சேர்த்து படிக்கணும்னு சொன்னோம். என்ன வீப்ஸ், வெர்பல், இமோஷனல், எக்கனாமிக், பிசிக்கல் அண்ட் செக்சுவல் சொல்லிட்டோம். இப்ப பாருங்க, செக்ஷன் 20 ஓட ஆர்டர் என்ன? மானிட்டரி. செக்ஷன் 20 மானிட்டரி ரிலீஃப்ஸ் எது கொடுக்குறாங்க?
எக்கனாமிக் அஃபென்ஸ் நம்மளுக்கு இப்போ எக்கனாமிக் அஃபென்ஸ்ல நம்மள பிரிவென்ட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அப்ப செக்ஷன் 20ல பாஸ் பண்ற ஆர்டரும் எக்கனாமிக் அஃபென்ஸ் பிரிவென்ட் பண்றதா இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் ஆர்டர். So whenever the other side argues, on the husband side argues that it is not a protection order, I will give you citations when I am discussing section 80 elaborately. 18. So any order passed by the honorable court protecting a woman from any act of domestic violence of the respondent, that order is a protection order. இதுல உங்களுக்கு டவுட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் இது இல்லாம என்ன பண்ணலாம், இவரு டெலிபோன்ல பேசுறத தடுக்கலாம். ஒரு சில புருஷன் என்ன பண்ணுவாரு, பொண்டாட்டிய பயம் பொறுத்துறதுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துக்கு எல்லாம் போய் வருவாரு. அப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு விடோ மட்டும் இருக்கும், இல்ல அவங்க அக்கா தங்கச்சி இருக்கும்போது இவர் ஒரு வீரமா 2 நடம் நடந்துட்டு போவாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி பயம் பொறுத்துவாரு. பேங்க் அக்கௌண்ட் அவர் இஷ்டத்துக்கு போய் ஹேண்டில் பண்ணுவாரு. இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவங்களுக்கு தெரியாமலே வில்லங்கம் படுத்திடுவாரு. லாக்கர்ஸ்ல இருக்கிற நகைகள்லாம் போய் எடுத்துருவாரு. ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிக்கு தொல்லை பண்ணுவாரு. இந்த விஷயம் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு பிளஸ் இதெல்லாம் திரும்ப ரிப்பீட் இவரோட ரிலேட்டிவ்ஸும் யாரும் ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக போடப்படுற ஆர்டர் தான் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் அண்டர் செக்ஷன் 18. ஸோ எனி interim reliefs you pray for before the honorable court, you also add protection orders along with that, such that the court also will be at ease to pass orders. Okay, section 19 residence order. ஏற்கனவே சொன்ன ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க ரெசிடென்ஸ் ஆர்டர்லன்னா, நான் ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, பாயிண்ட் 1. நான் அக்ரீவ்டு பர்சன், பாயிண்ட் 2. எனக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் காஸ் பண்ணிட்டாரு, பாயிண்ட் 3. நான் அவரு கூட அந்த இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தேன், என்ன வெளியில அனுப்பிட்டாரு, பாயிண்ட் 4. இந்த விஷயம் எல்லாம் பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷ் பண்ணா ஜட்ஜ் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை திரும்ப அந்த இடத்துக்குள்ள தி கோர்ட் இஸ் புட்டிங் பேக் தி லேடி ஹூ வாஸ் டிஸ்போசஸ்ட் ஆஃப் தி ரெசிடென்ஸ். அப்புறம் என்ன பண்றாரு, உள்ள இருக்கிற அந்த ஆண் நபர் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவரை தம்பி நீ கொஞ்ச நேரம் வெளியில இருப்பார். ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு, இல்லைங்க வீடு என்னது, ஆமாப்பா எங்களுக்கு நல்லா தெரியுது, நீ தான் ஓனரு, நீ ஜாயிண்ட் ஓனரு, நீ ஷேர் ஹோல்டர், எல்லாம் நீ தான். ஆனா செக்ஷன் 19(1)(b) படி உன்னை வெளியில அனுப்பிடலாம்பான்னு சொல்லி கட்டாயமா அவரை ஹஸ்பண்டை வெளியில அனுப்பிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் மருமகள் இருக்கிற இடத்துல இல்ல இந்த அக்ரீவ்டு பர்சன் இருக்கிற இடத்துல மாமியார் தொல்லை பண்ணுவாங்க, அக்கா தொல்லை பண்ணுவாங்க, புருஷனோட அக்கா. இந்த மாதிரி எந்த ரிலேட்டிவ்ஸ் தொல்லை பண்றாங்களோ அவங்க எல்லாம் உள்ள போக கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரைன் ஆர்டர் டு எனி ரிலேட்டிவ் கொடுப்பாங்க. அது 19(1)(c)ல தருவாங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸ அவரோட ப்ராப்பர்ட்டியை சம்டைம்ஸ் வித்துருவாரு. புருஷன் என்ன பண்ணுவாருன்னா, கல்யாணம் ஆகும் ஒரு 1-2 மாசம் டெஸ்ட் ட்ரையல் மாதிரி பாப்பாரு, பொண்டாட்டி கூட ஒன்றும் செட் ஆகலான்னு என்ன செய்வாரு, அக்காக்கு அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் மிகுதியால என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொத்து எழுதி வைப்பாரு. Whenever the husband alienates a property in favor of his mother or anybody else after marriage, it is an indication that he is not in good terms with the wife. Okay, then அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஏலினேஷன் கூட போய் கேட்கலாம். இட் இஸ் அண்டர் 19D. அப்புறம் சப்சக்வெண்டா பாத்தீங்கன்னா இவரு புருஷன் என்ன பண்ணுவாரு, எழுதி வைக்காம ரினௌன்ஸ் பண்ணிடுவாரு. சம்டைம்ஸ் ரைட் என்ன பண்ணுவாரு, யாருக்கும் எழுதி வைக்காம என்னுடைய சொத்துல இருக்கிற செயின்ட் மாதிரி என்ன பண்ணுவாரு, என்னோட சொத்துல இருக்கிற எல்லா உரிமையும் நான் திறந்துடுறேன்னு சொல்லி ஒரு ரிலீஸ் ஷீட் கொடுப்பாரு. கோர்ட்டு சொல்லுது, நாங்க சொல்ற வரைக்கும் நீ உரிமையெல்லாம் திறக்க வேணாம், நீ உரிமையெல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. இதெல்லாம் we should ask for. சரி, சப்போஸ் புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டுறாரு, வீட்டுக்காரமா வெளியில தடுத்திடுறாரு, கடைசியா அவர் என்ன போய் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இது என் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, பத்திரத்தை எடுத்து பார்த்தா இது அம்மாவோட வீடு. உடனே என்ன டிஃபென்ஸ் எடுப்பாரு, வக்கீல் சொல்லுவாரு, இதோ பாருங்க தி ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் இன் தி நேம் ஆஃப் தி மதர். மதரோட வீட்டுலாம் கேட்க முடியாது, மதர் இல்லா வீட்டுலாம் கேட்க முடியாதுன்னா அப்ப அந்த அம்மா எங்க தெருவுலே இருப்பாங்களா? ஏன்னா 19(1)(f) சேஸ் ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன். அப்படின்னா அந்த லேடி என்ன கேட்கலாம்னா, நான் அந்த ஆள் கூட இருக்கிற போது என்ன மாதிரி ஒரு ரெசிடென்ஸ்ல இருந்துட்டு இருந்தனோ அதே மாதிரியான ஒரு ரெசிடென்ஸ் எனக்கு தரணும்னு சொல்லி கேட்கலாம். திரும்ப 19(1)(f)ல ப்ரொவிசோல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, ப்ரொடெக்ஷன் இந்த ரெசிடென்ஸ் ஆர்டர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற விமனை வெளியில தரத்துறதுக்கு கேட்க முடியாது. An aggrieved person cannot evict any woman from the household even if she is torturing her. There is no other go. என்ன ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க, நீ என்ன கொல்ல பண்ணக்கூடாதுன்னு கொடுப்பாங்களே ஒழிய வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரெஸ்பாண்டன்ட் லேடியை அக்ரீவ்டு பர்சனால எவிக்ட் பண்ண முடியாது. ஓகே, தென் செக்ஷன் 20 இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் மானிட்டரி ரிலீஃப். அப்புறம் இந்த 19ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 19ல பாஸ் பண்ற ஆர்டர் எல்லாத்தையும் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, 1905லயும் 1907லயும் தி போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ் இருக்கிறாங்க பாருங்க, ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷன், அந்த வீடு ரெசிடென்ஸ் எந்த இடத்துல இருக்குதோ
எந்த இடத்துல ரெசிடென்ஸ் ஆர்டர் ஜட்ஜி கொடுத்துருக்காங்களோ அந்த ஏரியால இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, the jurisdictional police will pass an order. The jurisdictional police has got a duty to implement the order. Okay, சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கன்னியாகுமரியில என் மேல வந்து ஒரு லேடி வந்து என்ன பண்றாங்க, ஒரு ரெசிடென்ஸ் ஆர்டர் வாங்குறாங்க, அந்த கோர்ட்ல கன்னியாகுமரி கோர்ட்ல வந்து வாங்குறாங்க. நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறேன். அந்த ஆர்டரை இப்ப என்ன பண்ணணும், வழக்கமான எந்த ஆர்டரா இருந்தாலும் சிவில் கோர்ட் ஆர்டர் என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போனோம், சிவில் அந்த கன்னியாகுமரியில வாங்கின கோர்ட்ல வாங்கின ஆர்டர் எடுத்துக்கிட்டு காஷ்மீருக்கு போனோம், அந்த கோர்ட்ல போய் கொடுக்கணும், இல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கணும், அப்படிலாம் ஏதாவது இருக்குதான்னா எனி ஆர்டர் under section 27(1), very beautiful judgment, any order passed by the honorable court, the lady has got jurisdiction throughout, and any order passed by the honorable judge, it is enforceable throughout India. இப்ப கன்னியாகுமரி மேஜிஸ்ட்ரேட் வந்து நேரா என்ன பண்ணலாம், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற போலீஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம் ஒரே ஆர்டர்ல. அதனால நீங்க ஒரு ஆர்டர் வாங்குனீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு எப்படி போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும். ஓகே, தென் so the police is duty bound to implement those orders. Then section 20 பாத்தீங்கன்னா speaks about monetary relief. என்ன monetary reliefனா, இந்த 125 விட பெருசு இது. அந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 125ல நீங்க ஜீவனாம்சம் கேட்கணும்னா நீங்க கட்டாயமா லீகலி வெட்டட் ஒய்ஃபா இருக்கணும். அண்டர்லைன் தி வேர்ட் லீகலி வெட்டட் ஒய்ஃப். 125ல if any person has to obtain a maintenance, she should be the legally vetted wife. ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க நான் சொல்லி 125ல சத்தியமா கேட்க முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விமனுக்கு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் comes to the aid. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல if she comes and says I am in the nature of, I am living a life in the nature of marriage அப்படின்னு சொன்னா கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா, if this lady can prove that there is a domestic relationship, then section 20 of the Domestic Violence Act and all the reliefs under the Domestic Violence Act would be of avail to her. Then என்னன்னு கேட்கலாம், இப்ப 125ல சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேர் எக்ஸ்பென்சஸ் தான் கேட்க முடியுமா, மினிமம் லிவிங் தான் கேட்க முடியுமான்னா 125K ஆக்சுவலி மானிட்டரி லிமிட் இல்ல, 2001ல அந்த லிமிட் எல்லாம் எடுத்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ், இவர் அடிச்சிடுறாரு, இல்ல அந்த அம்மா வேலைக்கு போவானான்னு சொல்லிடுறாரு, சொல்ல பண்றாரு, அந்த அம்மாவுக்கு போயிட்டு வந்தா மாசம் ஒரு 5000 கிடைக்கும்னா இவராலதான் எனக்கு ஏர்னிங்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு, ஏர்னிங்ஸ் நின்று போச்சுன்னு சொல்லி ஏர்னிங்ஸ் லாஸ் கேட்கலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கேட்கலாம். சம்டைம்ஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, மீசையெல்லாம் முறுக்கி விட்டு வேஷ்டி எல்லாம் மேல தூக்கி கட்டி வீரம் எல்லாம் காமிப்பாங்க, பொருள் எல்லாம் உடைப்பாங்க, இந்த அம்மாவை இழுத்து போட்டு அடிப்பாங்க, அந்த அம்மாவோட வண்டி எல்லாம் உடைப்பாங்க. sometimes he will do all masculine activities, WWF stage மாதிரி நினைச்சு sometimes he will do. இந்த விஷயங்கள்லாம் காம்பன்சேட் பண்ண முடியுமானா வர்ற ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்ல she should take note of all this. And because I am once again telling you all that it is happening inside a house, so you need not prove it beyond all reasonable doubt. Preponderance of probability create பண்ணி உங்களோட விட்னஸ்ல உங்களோட எவிடன்ஸ்ல கிரெடிபிலிட்டி இருக்குதுன்னு ஹானரபிள் கோர்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா போதும். அதர்வைஸ் நீங்க இதை பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது 4 சவுத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டேமேஜ் காஸ்ட் டு தி ப்ராப்பர்ட்டி விச் இஸ் தி கண்ட்ரோல் ஆஃப் தி அக்ரீவ்ட் பர்சனை கூட யூ கேன் ஆஸ்க். அடுத்து ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன், எல்லாரும் வழக்கமா என்ன கேட்பாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அக்ரீவ்ட் பர்சன் வழங்கப்படும் போது கீழே வந்து குழந்தையோட பேரெல்லாம் போடணுமா 125 CRPCல போடுற மாதிரி. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் ரிலீஃப் கேட்கலாம்னா செக்ஷன் 20 சப் கிளாஸ் B says the maintenance can be claimed by the aggrieved person on her behalf and also on the behalf of the child ன்னு சொல்லி முடிக்கிறாங்க. It is an inclusion with, it is an addition to 125 CRPC. Okay, then இதுல ரொம்ப ஒரு கிளாசிக்கான விஷயம், நீங்க இதுல 125ல இதுல சாரி 20ல பாத்தீங்கன்னா 20 சப் கிளாஸ் 6 ஒன்னு இருக்கு. அது என்ன சொல்லுது 20 சப் கிளாஸ் 6னா, புருஷன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யறாரு, கோர்ட்ல என்ன பண்றாங்க, மேஜிஸ்ட்ரேட் ஒரு இவ்வளவு ரூபாய் 5000 ரூபாய் மாசம் ஜீவனாம்சம் கொடுப்பான்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க, தரமாட்டுறாரு, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, you can just file an application under section 20 subclass 6 to the magistrate. 20 subclass 6ல ஒரு போட்டு ஐயா இவரு தாங்க எம்ப்ளாயர், இவர்கிட்ட தான் வேலை செய்யறாருன்னு சொன்னீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் எம்ப்ளாயரை பார்ட்டியாவே சேர்க்க மாட்டாங்க, நேரா எம்ப்ளாயர் ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, இந்த CRMPல இந்த டேட்ல இவ்வளவு ரூபாய் நான் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன்,
நீங்க அவர்கிட்ட இவ்வளவு ரூபாயை பிடிச்சி இந்த அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருந்தோம், இல்ல கோர்ட்டுக்கு நேரா கட்டிடலாம். அதனால whenever the respondent in a domestic violence proceedings is employed with some employment, employer இருக்கிற ஆளா இருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. 20 sub class 6 is the answer. ஓகே. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் இந்த ஆர்டர் போடுற போது என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செக்ஷன் 20 sub class 4 இதெல்லாம் நீங்க ப்ரே பண்ணணும், கோர்ட்ல நீங்க ப்ரே பண்ணணும். எதனால அப்படி இருக்குதுன்னா 20 sub class 4ல போட ஆர்டரும் நான் சொன்ன மெயின்டெனன்ஸ் நான் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ is violation or disobedience of the orders of the honorable court under section 31 of domestic violence act ன்னு சொன்னேன். அப்ப மெயின்டெனன்ஸ் ஜட்ஜ் சொல்றாரு நீ மாசம் மாசம் பேங்க்ல போட்டிருப்பான்னு சொல்றாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, இவர் ஜனவரி மாசம் போடுறாரு, பிப்ரவரி போடுறாரு, மார்ச் ஏப்ரல் போய் ஒரு என்ட்ரி போடுறாங்க பேங்க் பாஸ்புக்ல, டேஷ் டேஷ்னு ஒரு போட்டு கொடுத்துறாரு, போடல. அந்த அம்மா நேரா என்ன பண்ணலாம், ஏன்னா as per section 20 subclass F of the domestic violence act, whenever order of monetary relief is passed by the court, the honorable court will also direct the local police to take note of it. அதிலே சொல்லுவாங்க the police is also directed to the police is also, the copy will be sent to the police with regard to this fact to take note of it. இந்த அம்மா போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய ஜீவனம்சம் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் பண்ணி தரலன்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்கன்னா it amounts to a cognizable and non bailable offense. Okay, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜீவனம்சத்தை கொடுக்காத பட்சத்துல she can go to the police station and police is bound to lodge an FIR because section 31 and 32 of the Domestic Violence Act says it is a non bailable and cognizable offense. Police FIR போடணும். In view of section 20 subclass 4, payment of maintenance was not made, hence it is an offense under 31 and 32 போட்டு சார புடிச்சிட்டு வந்து கோர்ட்டுக்கு அனுப்பணும். பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் வரைக்கும் தண்டனை தரலாம், 20,000 ரூபாய் வரைக்கும் டிசோபீடியன்ஸுக்கு தரணும். அது இல்லாம கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸையும் கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு செக்ஷன் 21 it speaks about custody orders. Okay, I have already told. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த லேடிக்கு கஸ்டடியை வாங்கி கொடுத்துடலாம் அக்ரீவ்டு பர்சனுக்கு, விமனுக்கு, பிளஸ் ரெஸ்பாண்டன்ட் மேனால அந்த குழந்தைங்களோட மென்டல் ஃபேக்கல்ட்டியோ பிசிக்கல் ஃபேக்கல்ட்டியோ தொல்லப்படுதுன்னா section 21 says court can pass an order to see that he is denied of the opportunity of seeing the child. Okay, 21. However, இது பாத்தீங்கன்னா it is not a final order. Final order custody நீங்க எங்க வாங்கணும்னா you should get before the honorable district court. Arthu 22 compensation order. This is very very important. We will deal in the course of the discussion. Then 23, once again a kingpin, immediate relief. It is power to grant interim and ex parte orders. ரெண்டு இருக்கு பாருங்க, it is interim and ex parte orders. அதனால நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட முதல் நாள் போய் ஒரு மனுவை கொடுக்கும் போது magistrate, if the magistrate is of, if the honorable magistrate is of the prima facie that the lady is in a dire need of an order ன்னு ex parte order pass பண்ணலாம். domestic incident ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெஸ்பாண்டன்ட்டுக்கு நோட்டீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. interim order என்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். it is after the respondent comes into the picture, that is called as hearing both sides and interim order. ex parte order without hearing the other side, ex parte. சரி, இந்த ex parte order வந்து நல்ல ஆர்டரா சின்ன ஆர்டரா செல்லுமா செல்லாதான்றது we will deal. அடுத்து 24, ஒரு அருமையான சட்டம். நம்ம போய் கஷ்டப்பட்டு சிஏ செக்ஷன்ல போய் காசுலாம் கட்டிலாம் ஆர்டர் வாங்கணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. போலீஸும் அப்படி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா படிச்சீங்கன்னா ஹஸ்பண்ட், தட் இஸ் தி அக்ரீவ்டு பர்சன், ரெஸ்பாண்டன்ட், போலீஸ், சர்வீஸ் ப்ரொவைடர், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஆர்டர். எந்த ஆர்டர் பாஸ் பண்ணாலும் என்ட்ரி ஆர்டர்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா in a DVC there is no need to apply any copy application under cost. Okay, நம்ம அதனால சிஏ போடாம விட தேவையில்லை. சிஏ போடுறது நல்லது, சிஏ போட்டு வாங்குறது. let us not tax the court, but parliament has given a right to the parties. parliament என்ன நினைக்கிறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வர்ற அக்ரீவ்டு பர்சன் ரொம்ப வறுமையில இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வாங்க முடியாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். 25, டியூரேஷன் அண்ட் ஆல்டரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டர். செட்டிங் எசட் எக்ஸ் பார்ட்டின்னு ஒரு வார்த்தையே இல்லை, நான் இன்னும் அதை திரும்ப ஒரு தடவை சொல்றேன்.
அப்போ 23ல போட்ட எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை அது ஃபைனல் ஆர்டரா ஜட்ஜி வந்து என்ன பண்ணலாம்னா, ஜட்ஜிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னா, இந்த ஆர்டரை ரிவோக் பண்ணலாம். திஸ் ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 25 கேன் பி தி ஜட்ஜ் கேன் ஆல்டர் இட், ரிவோக் இட் அண்ட் மாடிஃபை இட். 3 விஷயம்: ஆல்டரேஷன், மாடிஃபிகேஷன், ரிவோகேஷன். ஓகே, செட்டிங் அசைட்னு ஒரு வார்த்தை இல்ல. நான் உங்களுக்கு 25க்கும் அந்த ஆல்டரேஷனுக்கும் செட்டிங் அசைடுக்கும் என்ன விஷயம், செட்டிங் அசைட் போடலாமான்னு சொல்றேன். ஓகே, 26 அடுத்து ரிலீஃப் இன் அதர் சூட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். 27 நான் ஏற்கனவே சொன்னேன். அக்ரீவ்டு பர்சன் என்ன பண்ணலாம், எங்க வேணாலும். ரொம்ப முக்கியமான விஷயம் 27ல திரும்ப சொல்றேன். கோர்ட் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்னா, அந்த அவர்கிட்ட அந்த அக்ரீவ்டு பர்சன் எங்க இருக்கிறாங்களோ, wherever she is temporarily residing or permanently residing, என்ன பண்ணலாம், or carries on business, இல்ல காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க வந்ததோ, எங்க இந்த வழக்கு போகணும்னு உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. அந்த அம்மா உங்ககிட்ட வராங்களா, டெம்பரரியா அங்க இருக்கிறேன்னு சொல்றாங்களா, உங்க ஏரியால போட்டுடலாம். பெர்மனண்டா இருக்கிறேன்னு சொல்றாங்களா, போடலாம். ஏதோ வேலையில இருக்கிறேன்னு சொல்றாங்களா, போடலாம். புருஷன் அங்க இருக்கிறாருன்னு சொல்றாங்களா, போடலாம். புருஷன் வேலையில இருக்கிற இடத்துல போடலாம். புருஷன் டெம்பரரியா இருக்கிற இடத்துல போடலாம். பிளஸ் எந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வந்தது, காஸ் ஆஃப் ஆக்ஷன், அங்கேயும் போடலாம். ஓகே, தென் 27(2) is equally important, which says எந்த ஆர்டர் மேஜிஸ்ட்ரேட் போடுறாரோ இட் இஸ் என்ஃபோர்சபிள், ஆல் தி ஆர்டர்ஸ் ஆர் என்ஃபோர்சபிள் த்ரூஅவுட் இந்தியா. என்ன அருமையான ப்ரொவிஷன் பாருங்க. இல்லைன்னா நம்ம இந்த சிவில் சூட்ல இபி எல்லாம் டிரான்ஸ்மிட் இபியை போட்டு எங்க எடுத்துக்கிட்டு அங்க போய்கிட்டு ஓடிக்கிட்டு எல்லாம் பண்றோம் பாருங்க. 27(2) says whenever a magistrate passes any order, it is enforceable throughout India. புரிஞ்சிருக்கு. 28 is also very very lovely topic. 28(1) படிக்கிறதுக்கு முன்னாடி 28(2) படிச்சிருங்க. 28(1)ல என்ன சொல்லுதுன்னா, சிஆர்பிசி இந்த விஷயம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட எப்படி போடணும்னா 125 சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸ் படி போடணும்னு சொல்றாங்க. என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சிஆர்பிசி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். ஆனா 28(2) என்ன சொல்லுதுன்னா, மேஜிஸ்ட்ரேட் கேன் ஃபாலோ ஹிஸ் ஓன் ப்ரொசீஜர். இஷ்டத்துக்கு கிடையாது, வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் லா. பட் எவ்வளவு பவர் கொடுத்துட்டாங்க பாருங்க. Nothing in subsection 1 shall prevent the magistrate or the court from laying its own procedure to grant relief to the aggrieved person. Okay, then coming to section 29, appeal. Domestic Violence Act பொறுத்த வரைக்கும் வெறும் அப்பீல் ஒரு வார்த்தை தான் இருக்குது. ரிவிஷன், குவாஷ், செகண்ட் அப்பீல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படின்னா இல்லைன்னா இப்ப ஆக்ட்ல மென்ஷன் ஆயில்ல. செக்ஷன் 29ல அப்பீல் என்ன சொல்றாங்க, மேஜிஸ்ட்ரேட் போடுற எந்த ஆர்டர்ல இருந்தோ நீங்க எங்க போகணும்னா, ஆர்டர் காப்பியை கையில வாங்கின தேதியில இருந்து 30 நாளுக்குள்ள within 13 days from the date on which the orders was passed by the magistrate எங்க போகணும்னா அப்பெலட் கோர்ட்டுக்கு போகணும். ஓகே, இது செக்ஷன் 29 சொல்லுது. அப்படின்னா என்ன இன்டைரக்டா சொல்றாங்க, நேரா 482ல போக கூடாது, 397 401ல ஹைகோர்ட்டுக்கு நேரா போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆல்டர்னேட்டிவ் ரெமடி எங்க இருக்குதுன்னா, எஃபெக்டிவ் ரெமடி 29ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 30, 31ல நான் ஏற்கனவே டொமஸ்டிக் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் பத்தி பேசும்போது பேசிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு இமேஜினரியா we will come to கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்துருவோம். ஒரு லேடிக்கு பிரச்சனை, ஓகே, உங்ககிட்ட வராங்க. செக்ஷன் 12 வந்துரும், அதோட கேஸ் லாஸ் எல்லாம் பார்ப்போம். நேரா இதுக்கு வந்துரும். இப்ப ஒரு லேடி உங்கள்கிட்ட வராங்க, ஒய்ஃப்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பத்தி பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த நேச்சர் ஆஃப் மேரேஜ் எல்லாம் பார்ப்போம். ஒரு அம்மா உங்ககிட்ட வராங்க, அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, சாப்பாடு தர மாட்டார் சார், அடிக்கிறாரு சார், துன்பப்படுத்துறாரு சார், அசிங்கமான வார்த்தைகளை பேசுறாரு சார். அன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. ஒரு வீட்டுக்காரர் தூங்க போறதுக்கு முன்னால அவரோட கட்டவரல எடுத்து வீட்டுக்காரமா வாய்க்குள்ள வச்சிருவாரு. வச்சுட்டு அவங்க அந்த கட்டவரல சப்பதான் அவர் தூங்குவார். அவங்க எப்படி தூங்குறது, இந்த கட்டவரல சப்பிட்டு? அதோட ராத்திரி பூரா அவங்க மூச்சுட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் எந்த வழக்குல போய் என்னன்னு போடுறது? இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். ஓகே, இப்ப வந்து சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, செக்ஷன் 12ல ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை எப்படி ரெடி பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்ம் 1ல இருந்து ஃபார்ம் 7 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன். ஓகே, உடனே என்ன பண்ணணும், ஃபார்ம் 2 எடுத்து பார்க்கணும். ஏன் ஃபார்ம் 1 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபார்ம் 1 ஸ்பீக்ஸ் அபவுட் டொமஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட். யாரு, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எப்படி ஒரு ரிப்போர்ட் ஜட்ஜி கிட்ட கொடுக்கணும்ன்றத பத்தி சொல்றதுதான் ஃபார்ம் 1. நீங்க வந்து செக்ஷன் 12 அப்ளிகேஷன், அது பேர் கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த அம்மா பேர் கம்ப்ளைனன்ட் கிடையாது. அந்த அதர் சைடுக்கு பேர் அக்யூஸ்ட் கிடையாது. இந்த அம்மா பேர் அப்ளிகன்ட். செக்ஷன் 12ல நம்ம ரெடி பண்ண போறது அப்ளிகேஷன். ஃபார்ம் 2 எடுத்து பார்க்கணும். ஃபார்ம் 2 என்ன பண்ணுதுன்னா, அழகா நரேட் பண்ணுது. என்னென்ன மாதிரி வயலன்ஸ் எப்படி எப்படி சொல்லணும்னு சொல்லி அழகா ஃபார்ம் 2 சொல்லும். அந்த ஃபார்ம் 2வையும்
ரூல் 6 சப் கிளாஸ் 1 ரூல் 6 சப் கிளாஸ் 5 ரூல் 6 சப் கிளாஸ் 1 எப்படி இதெல்லாம் தயார் பண்ணணும்னு சொல்லுது, எப்படி இந்த அப்ளிகேஷனை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணணும்னு சொல்லுது. ரூல் 5 என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் செக்ஷன் 12 அப்ளிகேஷனை 125 சிஆர்பிசிய சம்மரி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்ல நடத்துறாம நடத்தணும்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்லை. நீங்க ஒரு கேள்வி என்ன வரும்னா, சிவில் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் சொன்னீங்களே, ஏன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருக்குது, அவர் எப்படி நடத்துவாருன்னா, செக்ஷன் 12 ரெட் வித் செக்ஷன் ரூல் 6 சப் கிளாஸ் 1 and 5 ரெட் வித் ஃபார்ம் 2 இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டோட அப்ளிகேஷன் உங்களுக்கு செக்ஷன் 12ல ரெடி ஆயிடும். சரியா? உடனே கோர்ட்ல அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு போறோம். அது கூட என்ன ரெடி பண்ணணும், செக்ஷன் 23. ஏன் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, சார் வழக்கு எவ்வளவு நாள் சார் ஆகும்னு கேட்பாங்க. நம்ம வழக்கமா என்ன சொல்லுவோம், நிறைய ஃபீஸ் வாங்குற மாதிரி இருந்தா என்ன சொல்லுவோம், அம்மா உடனே முடிச்சிடலாமா, நான் சொன்ன ஜட்ஜி கேட்பாருமா, எதையோ ஒன்று சொல்லுவோம், நான் சீனியருமா, என்னமோ ஒரு எதையோ ஒரு சொல்ல போறோம். இல்லைன்னா நியாயமா சொன்னா என்ன சொல்லுவோம், இல்லம்மா அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, அது உங்களுக்கு கேஸ் இருந்துச்சுன்னா தான்மா, அது ஜட்ஜ் என்ன பண்றாருன்னு தெரியாது, நான் வழக்கு ரெடி பண்ணி போடுறேன், நீங்க கட்டாயமா ரெமடியை வந்து சுட சுட வாங்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வாங்கினா வேற யாராவது வக்கீல் பார்த்தாங்கம்மான்னு சொல்ல போறோம். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சரி, 2வது ஆப்ஷன் சொன்னோம்னா கிளைண்ட் ஓடி போயிடுவாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணோம்னா கட்டாயம் 2வது ஆப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணணும். அப்படிதான் நம்ம பண்ணுவோம். we will not give any false promise to any clients. okay, then இந்த 12 கூட உள்ள என்ன வைக்கணும், விஷயம் என்ன வைக்கணும்னா, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுமோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வைக்க போறோம். இது பிளைண்ட் மாதிரி கிடையாது, டூப்ளிகேட் பிளைண்ட் வைக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு 12 அப்ளிகேஷன் 23ல என்ன செய்ய போறோம், இன்டர்ம் அப்ளிகேஷன்ஸ் வைக்க போறோம். இந்த இன்டர்ம் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 23ல அஃபிடாவிட். இந்த அஃபிடாவிட் எப்படி ரெடி பண்ண போறோம்னா, செக்ஷன் 12 ஏற்கனவே சொன்ன ரூல் 6(1) சொன்ன ரூல் 6(5) சொன்னோம், ரெட் வித் ஃபார்ம் 2 சொன்னோம். இப்ப செக்ஷன் 23 ரெட் வித் ரூல் 7 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம் 3. அவ்வளவுதான். இப்ப நம்ம திரும்ப செக்ஷன் 12க்கு வந்துருவோம். ஓகே, செக்ஷன் 23ல இன்டரிம் ரிலீஃப்ஸை கேட்கணும்னா ரூல் 7 சொல்லுது நீங்க அஃபிடாவிட் தயார் பண்ணணும். சரி, இப்ப பிளைண்ட்டை நம்ம பூரா ஒரு இன்ஜெக்ஷன் சூட்ல பிளைண்ட்டை போடுறோம். பிளைண்ட்டை போட்டுட்டு வழக்கமா இன்டரிம் ரிலீஃப் இன்ஜெக்ஷன் என்ன பண்றோம், பூரா அடிப்போம், பிளைண்ட்ல சொன்னதை பூரா போடுவோம். அப்படி எல்லாம் பண்ணணுமான்னா ரூல் 7 அழகா சொல்லுது, ஒரு தடவை 12ல விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா போதும். ரூல் 7ல நீங்க அஃபிடாவிட் கேக்குறீங்க பாருங்க, இன்டரிம் ரிலீஃப் செக்ஷன் 23ல அது கூட வைக்கிற அஃபிடாவிட்ல ஒண்ணுமே பண்ண வேணாம், நான் மெயின் ரிலீஃப்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கு ஆகையால இன்டரிம் ரிலீஃப் செக்ஷன் 20ல சாப்பிட்றதுக்கு ஜீவனம்ச காசு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா போதும். அப்ப அரை பக்கம் தான் இருக்கும். அது கூட ஒரு பெட்டிஷன் வைக்கிறோமான்னா, அஃபிடாவிட் கூட பெட்டிஷன் வைக்கிறோம்னா வைக்கவே தேவையில்லை. நம்ம பழக்க தோஷத்தை வச்சுட்டு இருக்கோம். ஏன் எப்பயுமே ஒரு அஃபிடாவிட் கூட பெட்டிஷன் வைக்கிறோம். அதனால இந்த ப்ரொவிஷன்ஸ்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல எங்கேயுமே பெட்டிஷன் வைக்கணும்னு சொல்லல. இன்னொரு விஷயம், பிஃபோர் மீக்கு வக்கீல தேடிட்டு காலையில போக தேவையில்லை. அர்ஜென்ட்டா அவரும் அர்ஜென்ட்டா போவார், நம்மளும் அர்ஜென்ட்டா போய் சார்னோ அவர் மாத்தி கூட சம்டைம்ஸ் கழுத்து போட்டு ஓடி போயிடுவாரு. அப்புறம் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது. இந்த லால பாத்தீங்கன்னா தி பார்லிமெண்ட் சேஸ் யூ நீட் நாட் டேக் அ பிஃபோர் மீ. பிஃபோர் மீன்னு ஒரு காலமே கிடையாது. ரூல் 7ல அஃபிடாவிட் தான், அந்த அம்மாவோட அஃபிடாவிட்ல பிஃபோர் மீ கிடையாது. ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் தி பிஃபோர் மீ ஆல்சோ. ஓகே, சரி, இதை எடுத்துட்டு போய் ஜட்ஜிட்ட தரோம். கொடுத்த உடனே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜட்ஜஸ் தி ஆனரபிள் கோர்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஆர்டினரிலி போஸ்ட் இட் வித்இன் த பீரியட் ஆஃப் 3 days சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட். அப்புறம் இந்த 12(1) ப்ரொவிசோ சொன்ன பாருங்க. ஓகே, நான் அது கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். இப்ப செக்ஷன் 12(1) ப்ரொவிசோ. அப்புறம் என்ன சொன்னோம், 12(1) ப்ரொவிசோவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபார்ம் 2ல தான் போடணும்னு சொன்னேன். சப்போஸ் இப்ப நான் ஒரு ஜூனியர் மோஸ்ட் லாயர்னு வச்சுப்போம். இப்ப சந்துரு சாரோட ஸ்பீச்சை கேட்டு ஒரு தம்பி என்ன பண்றாரு, ஃபார்ம் 2 நான் சொன்னதை மனசுல கேட்காம செக்ஷன் 12 அப்ளிகேஷன் என்ன பண்றாரு, ஃபார்ம் 1ல தயார் பண்ணி போட்டுடுறாரு. இப்ப ஜட்ஜ் என்ன பண்றாரு, அப்படி ஃபார்ம் 1ல போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா, சொல்ல வேண்டிய விஷயத்த முழுசா சொல்ல முடியாது. ஓகே, தப்பாயிடும். அப்ப இந்த கேஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உமா நாராயண் வெர்சஸ் பிரியா கிருஷ்ண பிரசாத். இட் இஸ் 2008 ஜட்ஜ்மெண்ட் பை ஹிஸ் லார்ட்ஷிப் கே மோகன் ராம். இந்த அம்மா என்ன பண்றாங்க, நான் இப்ப சொல்ற எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் உங்களுக்கு சாட் பாக்ஸுக்கு வந்துடும். சாட் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆயிடும். ஓகே, இப்ப இந்த வழக்குல, இந்த உமா நாராயண் வழக்குல பாத்தீங்கன்னா, இந்த பிரியான்ற அம்மா நீதிமன்றத்துல போய் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. செக்ஷன் 12ல தாக்கல் பண்ற போது அந்த மனுவை ஃபார்ம் 1ல டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி போடுறாங்களே ஒழிய, தன்னோட கதையை முழுமையா ஃபார்ம் 2ல சொல்ற மாதிரி சௌரியமா சொல்லாததா போட்டுறாங்க.
ஆனரபிள் ஹைகோர்ட் அதோட பெனவலன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாம இந்த மனுவை வந்து இந்த அம்மா போட்ட செக்ஷன் 12 தள்ளுபடி பண்றோம். ஏன் தள்ளுபடி பண்றோம்னா, இந்த அம்மா அவங்க கதையை முழுமையா சொல்லி மறுமுறை இன்னொரு தடவை போடட்டும்னு சொல்லி தி ஆனரபிள் ஹை we are dismissing section 12 application, enabling her to file a fresh application, and liberty is given her to file it, and direction is given to the trial court to entertain the application. So it is a form in error and not in substance. Okay, இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் இந்த ஆக்ட்ல வந்து இந்த ரூல்ஸ் ப்ரொவிசோஸ் இதெல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா விஜயகுமார் விஜயகுமார் வர்சஸ் நன் என் விஜயகுமார் வர்சஸ் நன் 2013 மெட்ராஸ் ஹைகோர்ட், His Lordship Justice T. சுதந்திரம். இதுல இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஃபார்ம் 2 ஒழுங்கா கம்ப்ளை பண்ணல, கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு பெட்டிஷன் அவங்க எப்படி தோணுச்சோ அப்படி போட்டுடுறாங்க. ஃபார்ம் 2 பத்தி ஒழுங்கா பார்க்காம புருஷன் என்ன பண்றாரு, ஃபார்ம் 2 ஒழுங்கா கம்ப்ளை பண்ணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. லார்ட்ஷிப் சொல்றாங்க அவங்க என்ன சொல்லணும்னு வந்துட்டாங்களோ அதை சொல்லிட்டாங்க. அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ், அவங்களோட கம்ப்ளைண்ட் இஸ் மேக்கிங் a case of domestic violence. Strict complaints of form 2 is not the essential criteria. So all the procedures are not mandatory procedures, it is only direct ன்னு சொல்லி லார்ட்ஷிப் சொல்லிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 12ல டொமஸ்டிக் இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் தேவையா இல்லையான்னு பார்க்க போறோம். ஏன், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், டொமஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட்ன்ற விஷயம் நீதிமன்றத்துல நம்ம செக்ஷன் 12ஓட ப்ரொவிசோஸ் 12(1) ப்ரொவிசோ படிக்கும் போது ஜட்ஜ் ஒரு பண்டில் என்டர்டெயின் பண்ணணும்னா, எக்ஸ்பர்ட் ஆர்டர் கொடுக்கணும்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை கூப்பிட்டு அந்த ஐயாவோ அந்த அம்மாவோ என்னைக்கு போய் எடுத்துட்டு வந்து என்னைக்கு கொடுப்பாங்க, அது வரைக்கும் என்ன இந்த ரிலீஃப் எதுவும் கிடைக்காம இருக்கும். ஆகையால தி ஹானரபிள் ஹைகோர்ட் ஐ வில் டெல் 3 judgments, very historic and landmark judgments of the Honorable Madras High Court, where calling for a domestic incident report by a magistrate prior to passing an application or for numbering. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்துட்டு போய் நம்ம போட்ட உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்னா, சார் இது விஷயமா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களான்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் உங்களை கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்கும்? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இது கிரைம், டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் நாட் a crime. So போலீஸோட வேலை பாத்தீங்கன்னா it is only for detection and prevention of crime. This is not a crime. Domestic Violence Act is not a crime. It is only a civil wrong. Police has got nothing to do with this. So a reasonable lady, an aggrieved person, is not at all expected, or the law doesn't say that she should first go to the police station. So இப்படி ஒரு டிஃபென்ஸ் யாரோ உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரையல் நடத்துற போது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ட்ரையல் நடத்தும் போது எல்லா புருஷனும் பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா கேட்கிற கேள்வி, அம்மா இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க பாருங்கம்மா, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களாமா, வழக்கமா கேட்கிற கேள்வி. ஆன்சர் இஸ் the law says it is not a crime. Law says it is a civil wrong. Who the police is to interfere inside that? Unless and until the violence here becomes an aggravated form of grave violence, or it becomes a graver injury, then only she should go to the police. If it is falling short of crime, if it is only in the ambit of violence, for example பாத்தீங்கன்னா ஒரு புருஷன் என்ன பண்றாரு, ஒரு வீட்டுல வந்து ரொம்ப தண்ணி போட்டுட்டு வந்துட்டு he is roaming naked. Where is the question of the wife or the child going to the police? Why she should go? What he is doing? He is behaving in a unnatural way or in an unethical way. It is only a violence. It is a civil wrong. So whenever any point is raised by anybody that whether the police complaint was there, அடிச்சு மண்டை உடைக்கிறதோ இல்ல நம்மள வேற இந்த மாதிரி உயிருக்கு உடமைக்கு தொல்லை பண்ற விஷயத்தை தவிர கிரைம் இல்லாத விஷயத்துக்கு டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு நம்ம போலீஸுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம வழக்கு தோத்து போயிடாது. ஓகே, அப்புறம் போன உடனேவே நம்ம என்கொயரி வந்து இவரை வச்சு பண்ணிடலாம், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வச்சு என்கொயரி பண்ணிடலாம், இல்ல ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்து டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் வரட்டும்னா ஆனரபிள் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ அப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்றது என்னன்னா, whenever a prima facie case is made out by the lady that a domestic violence has taken place or is likely to take place, ஒரு prima facie பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி பயம் இருக்குது, அந்த நான் வந்து கட்டாயமா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னா, as was said in Hayden's case also, this law came to remedy a mischief, and in that parlance only the Honorable Supreme Court and High Court is interpreting laws. It is only for the protection of protecting women. It is only for the reliefs of protecting the women as against the
arrogant respondent in the house, because it is within four walls. If she is not timely protected, then she will only meet the maker in the heaven. Okay, then இப்ப மேண்டேட்டரியா கட்டாயமா டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் வேணுமா? மேஜிஸ்ட்ரேட் அப்படி நம்பர் பண்றதுக்கோ டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கிறதுக்கோ இல்ல என்ட்ரி ஆர்டர் போடுறதுக்கோ மேஜிஸ்ட்ரேட் இன்சிஸ்ட் பண்ண முடியுமான்னா கட்டாயமா இன்சிஸ்ட் பண்ண முடியாது. இட் இஸ் டாக்டர் எம் பச்சிராஜன் versus the protection officer 13/12/2012, Honorable Justice M. Venugopal. Beautiful judgment. His Lordship says domestic incident report is not mandatory. Okay, இன்னொரு கேஸ் காந்திமதி and others versus Devi, Madras High Court, Honorable Justice J. Hemlata, 2018. Another one beautiful judgment. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா தி ஹை கோர்ட் இஸ் benevolent enough to protect the women. I am once again telling it is to protect the real aggrieved person. I am not talking about fake cases. If at all a lady is pushed to the wall and she is standing before the honorable court, it is the mandate of the honorable High Court and Supreme Court to direct the courts to immediately grant a relief. Then the latest case, 23rd January 2020, pathina Sudha Ramalingam versus Chief Secretary, Government of Tamil Nadu. In this case, the Honorable Justice J. Satyanarayana Lordship என்ன பண்றாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட். டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்ஸ் டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பர்ட் ஆர்டரை பாஸ் பண்றதுக்கும் டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆஸ் மேண்டேட்டட் அண்டர் Section 12(1) proviso can be considered by the magistrate only at the time of passing final order. It is not for taking on file. It is not for passing in interim relief. So 12 உங்களுக்கு clean-ஆ இருக்கு. Okay, 12ல பாக்கி என்னென்ன விஷயமோ அந்த எல்லாத்தையும் சொல்லியாச்சு. 12(125) CRPC proceedings சொல்லிட்டோம். எத்தனை நாள் ஹியரிங் டேட் சொல்லிட்டோம். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரையல் வந்து நான் ஏற்கனவே சொன்னா 60 நாளைக்குள்ள முடிக்கணும். அப்ப எப்படி டைமை கட் ஷார்ட் பண்றதுன்னு ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் டி சுதந்திரம் பாத்தீங்கன்னா 2009ல ஒரு பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட், லக்ஷ்மணன் வர்சஸ் சங்கீதா. இந்த கேஸ்ல லார்ட்ஷிப் என்ன சொல்றாங்க, சீஃப் எக்ஸாமினேஷன் கட்டாயம் ஃபைல் பண்ணலாம், பாக்கி ஆக்ட் எல்லாம் பண்றமே, ஏன் சீஃப் எக்ஸாமினேஷன் ஃபைல் பண்ணா என்ன, லெஜிஸ்லேஷனோட இன்டென்ஷன் சீக்கிரமா ரிலீஃப் கொடுக்கணும்னு அவங்க என்ன சொல்ல போறாங்களோ பாக்கி சிபிசில நம்ம சொல்றோம், என்ஐ ஆக்ட்ல சொல்றோம். அதனால கட்டாயமா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல சீஃப் எக்ஸாமினேஷன் கட்டாயமா நம்ம ஃபைல் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஃபைல் அ சீஃப் எக்ஸாமினேஷன் இன் திஸ் ப்ரொசீடிங்ஸ் கேன் ரிலை ஆன் திஸ் கேஸ். ஓகே, சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான டவுட் எப்பயும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, யாரு ரெஸ்பாண்டன்ட், யார் மேல வழக்க போடலாம். உங்க எல்லாரோட டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் புக்லயும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 2Qல ரெஸ்பாண்டன்ட் இஸ் an adult male இருக்கும். இந்த அடல்ட் மேல்ன்ற வார்த்தையை உங்களோட புக்கா இருந்துச்சுன்னா ரெட் இங்க்ல அண்டர்லைன் பண்ணி இல்ல பிளாக்கே வச்சிருங்க. அடல்ட் மேல் கிடையாது. ரெஸ்பாண்டன்ட் இஸ் எனி மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி ஹூ இஸ் இன் த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லல. ஆனரபிள் லார்ட்ஷிப் என்ன பண்ண, இதுக்கு முன்னாலே சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்க, வென்கத் வெர்சஸ் மனோஜ் பீமரா வென்கத். இதுல their lordships of the honorable supreme court is a division bench where their lordship says actல nomenclature பாத்தீங்கன்னா protection of women from domestic violence act, protection of women from male of domestic violence இல்ல. lordship சொல்றாங்க the nomenclature of the act and the purpose of the act says women in a domestic violence act has to be protected. அவ்வளவுதான். women in a domestic relationship has to be protected. இதுல ஒரு அழகா ப்ரொடெக்ஷன் கொடுத்து 2Qல வந்து அடல்ட் மேல் தான் இருக்குது. ஆகையால நாங்க மேல் எல்லாம் உள்ள இருக்கிற ஃபீமேல் கிட்ட சொல்லி அக்ரீவ்டு பர்சன் அடிப்போம், நாங்கெல்லாம் அது பின்னால போய் ஒளிஞ்சிருவோம், அப்ப நாங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2Q படி நாங்க ரெஸ்பாண்டன்ட் எல்லாம் தப்பிக்க முடியாது. தி கோர்ட்ஸ் will not leave us like that. And the honorable supreme court, as we all know, under article 145 subclass 3, honorable supreme court 5 wise men are the final interpreters of law. அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அண்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தி ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர் தி வைஸ் மேன், தே ஆர் தி ஃபைனல் இன்டர்பிரேட்டர்ஸ். ஓகே, எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இட் இஸ் லா ஆஃப் தி லேண்ட் சுப்ரீம் கோர்ட் 141, அதே மாதிரி 226 and 227 ஆர்டிகிள் படி வாட் எவர் தி ஹைகோர்ட் சேஸ் இட் இஸ் லா ஆஃப் தட் ஸ்டேட். ஸோ வி ஆல் ஷுட் பி வெரி அவேர் தட் we are all bound by the judgments of the honorable
Supreme Court throughout the nation and Honorable High Court throughout the state. Okay, சரி, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுதுன்னா 2005-6ல இருந்து 2016 வரைக்கும் பெரிய தலைவலி. எல்லா வழக்குலையும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, ரெஸ்பாண்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்டை மட்டும் போடுவோமா, நம்ம எது பண்ணாலும் நல்லா பெருசா கிராண்டா செய்வோம். அதனால என்ன பண்றோம், அக்ரிவ்டு பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, புருஷன் தான் சார் தோல்ல, நம்ம உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுல வந்து யார் யாருமா கவர்மெண்ட் சர்வெண்ட், குறிப்பா பொம்பளை யார் யார் இருக்கிறாங்கமோ அவங்க எல்லாரையும் நம்ம போட்டோம்னா ஈஸியா செட்டில் ஆயிடும். பொம்பளைங்க எல்லாம் இழுத்து போட்டா செட்டில் ஆகும், எல்லாரையும் இழுத்து போட்டா சுத்தமாவே செட்டில் ஆகாது. நம்ம என்ன பண்றோம்னா எல்லாரையும் ஜம்முன்னு கிராண்டா சேரன்ற பேர்ல ரெஸ்பாண்டன்ட்ட பல பேரை போட்டு எல்லாரையும் உள்ள எடுத்துட்டு போய் போடுறோம். உடனே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, 2Q படி மீதி பேர் மேல எல்லாம் போட்டதெல்லாம் செல்லாது சொல்லி இதுவே அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. லார்ட்ஷிப் என்ன பண்ணாரு, ரோஹின்டன் நரிமன் என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல, திஸ் லார்ட்ஷிப் வாஸ் கைண்ட் எனஃப் டு யூஸ் தி டாக்டர் ஆஃப் சிவியரபிலிட்டி. என்ன பண்ணாரு, சிவியரிங்னா டு கட், வேற ஒன்றும் கிடையாது, அடல்ட் மேல்ன்ற வார்த்தையை மட்டும் அழகா அதுல இருந்து எடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்ன கேஸ்லன்னா ஹிரால் பி ஹர்சோரா வெர்சஸ் குசும் நரோட்டம். சோ அப்ப நம்மளுக்கு செக்ஷன் 12ல இருந்த இந்த டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ரீட் திஸ் ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் வர்றதுக்கு முன்னால ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து சந்தியா கேஸ்ல சொல்றதுக்கு முன்னாலேயும், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹர்சோரா கேஸ்ல சொல்றதுக்கு முன்னாலேயும், அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ரகுபதியோட ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கே விஸ்வநாதன் வெர்சஸ் சிவமலன். It is a beautiful judgment where the honorable lordship has given an interpretation that 2Q does not only mean adult. It's a very nice judgment. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஜுடிஷியல் கான்ஷியன்ஸ் வந்து மிகுதியா இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ். 2Q அடல்ட் மேல்னு சட்டத்துல சொல்லியிருந்தா கூட விமனை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆகையால வீட்டுல இருக்கிற ரெஸ்பாண்டன்ட் லேடியா இருந்தா அவங்க மேலேயும் வழக்கு போடலாம் லார்ட்ஷிப் சொல்லிட்டாங்க. So the present position is you need not worry, respondent can be any person including a minor. Okay, similar judgment of the Honorable High Court was passed by His Lordship Justice C. Nagappan, as he then was in the Madras High Court. Then thereafter His Lordship became the Lordship of the Supreme Court in R. Nivendran versus Nivashini Mohan. R. Nivendran versus Nivashini Mohan alias M. Nivashini. It is 2010 judgment. Okay. செக்ஷன் 13 வந்துரும். செக்ஷன் 13ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் சொன்னேன். ஓகே, நம்ம எல்லாருக்கும் டவுட் என்ன தெரியுமா வரும், யாரெல்லாம் ரெஸ்பாண்டன்ட் சொல்லி முடிச்சிட்டேன். நான் சொன்னேன் யார் வேணாலும் ரெஸ்பாண்டன்டா இருக்கலாம். ஆனா எனி பர்சன் கேன் பி ரெஸ்பாண்டன்ட் சொன்ன ஒழிய எவரி பர்சன் இன் தி ஹவுஸ் ஷுட் பி a respondent னு சொல்லல, எவரி பர்சன் இன் தி டவுன் ஷுட் பி தி ரெஸ்பாண்டன்ட் னு சொல்லல. ஐ செட் எனி பர்சன் who harasses the lady or who causes the domestic violence can be the respondent னு சொன்னேன் ஒழிய every person on the street, every person on the whole apartment, every person on the whole complex should not be the respondent. ஏன் அப்படி சொல்றேன்னா விஜயபாஸ்கர் எழுதிக்கோங்க, விஜயபாஸ்கர் versus சுகன்யா தேவி. It is a judgment of Honorable Justice Rajasuriya 2010. இது அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எந்தெந்த சொந்தக்காரங்க பேரெல்லாம் ஞாபகம் வந்ததோ எல்லாரையும் புருஷனுக்கு இந்த கல்யாண பத்திரிகையில பின்னால போடுவாங்க பாருங்க, ஒரு நீட் லிஸ்ட் வரும். அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பத்திரிகையில இருக்கிற எல்லா லிஸ்டையும் வச்சு ரெஸ்பாண்டன்ஸ் நீட்டா போட்டாங்க. ஆனரபிள் லார்ட்ஷிப் சொல்றாங்க மேஜிஸ்ட்ரேட் ப்ராசஸ் அனுப்புறாங்க பாருங்க, இதுல நோட்டீஸ் அனுப்புறாங்க இல்லையா, ஃபார்ம் 7 நோட்டீஸ். அப்பவே மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், மைண்ட் அப்ளை பண்ணி இந்த ரெஸ்பாண்டன்ஸ் எல்லாம் இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வீட்டுல மாமியார் இருப்பாங்க, அவர் ஒரு ஆட்டோக்கார் ஒருத்தர் ஏற்றிட்டு போயிட்டு வருவாரு. அவர் இந்த மருமகளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவமா 2 நாள் பாத்துட்டு போறாரு. உடனே இந்த அம்மா அந்த வக்கீல் என்ன சொல்லுது, சார் ஆட்டோக்காரன் கேட்டீங்க அவங்க கூட அப்படி எல்லாம் பாக்குறான் சார், அவனே போட்டுடலாம் வழக்குல, நீ கவலைப்படாதமான்னு சொன்னா விஜயபாஸ்கர் வில் கம் அண்ட் சே நோ, அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ விஜயபாஸ்கர் சோனா தேவியில தி ஆனரபிள் ஹைகோர்ட் ஹஸ் செட் கட்டாயமா வந்து அக்ரீவ்டு பெர்சன் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தவங்க மேல மட்டும்தான் ரெஸ்பாண்டண்டா போட முடியுமோ ஒழிய எல்லாரையும் போட முடியாது. இதை விட வந்து ஒரு பெரிய கூத்தான கேஸ் பாத்தீங்கன்னா ஆஷிஷ் தீக்ஷித் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2013. நம்ம பழைய கேஸ்லயாவது பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் கேஸ்லயாவது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ போட்டாங்க, தூரத்து சொந்தத்தெல்லாம். ஆஷிஷ் தீக்ஷித் கேஸ்ல அந்த அம்மா ஒரு படி மேல, யூபி ஒரு படி மேல போய் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறாங்க, அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா ஆளுங்க மேலேயும் போட்டாங்க.
மாமியார் மாமனார் தான் அந்த அபார்ட்மெண்டோட ஓனர். அவங்க என்ன அவங்களுக்கு கோவம்னா, நான் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், டெனண்ட்டுங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா டெனண்ட் மேலேயும் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, இது என்ன இந்த விஷயம், இதுல போய் வந்து டெனண்ட் மேல இல்லாம வழக்கு போடுறதுன்னு சொல்லி once again the Supreme Court in Ashish Dikshit of the state of UP, the Honorable Supreme Court has directed all the magistrate courts that whenever a file of domestic violence act comes, the magistrate has got a discretion to apply the mind and see to that whether a prima facie is made out as against all the respondents. A prima facie நம்ம அங்கேயே ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க மேல எல்லாம் ப்ரூவ் ஆகல எவிடன்ஸ் ஆகலாம் பார்க்கணும் இல்ல. The prima facie case exists or not, what is the allegation that is imputed with that as against the respondent. சரி, அப்படி மேஜிஸ்ட்ரேட் சம்மன் அவங்களுக்கு அனுப்பிடுறாரு, பார்க்காம அனுப்பிடுறாரு. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் சப்சக்வெண்டா ஐயா இந்த மாதிரி ஆஷிஷ் தீக்ஷித்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க, விஜயபாஸ்கர்ல பாருங்க ஐயா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா மேஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பிட்ட பிறகு அதை ரீகால் பண்ண முடியுமா அப்படின்னா ரீகால் பண்ண முடியாது. Once the magistrate issues a summons as per the decision of the Honorable Supreme Court in Subramaniam Sethuraman versus State of Maharashtra 2014, it is a full bench judgment, 2004 judgment. Okay, Subramaniam Sethuraman versus State of Maharashtra 2004 full bench judgment, it is September 2004. இதுல லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, it is impermissible for the magistrate court to reconsider the decision of issuing the process in the absence of any specific provision. அப்ப என்ன ஒரே ரிலீஃப், சம்மன்ஸை வாங்கிக்கிட்டு எனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை, என் மேல வழக்கு போட்டதுக்கு முகாந்திரமே இல்லை பாருங்க, நான் சும்மா ஆட்டோ தான் அந்த வீட்டு வாசப்படல ஓட்டுறேன், நான் பக்கத்து வீட்டுல கடை வச்சுட்டு இருக்கிறேன், என்ன எடுத்து இதுல போட்டாங்க, நான் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு இந்த கதை எல்லாம் நீங்க போய் 482ல சொல்லி குவாட்ஸ் தான் பண்ண முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே சரி, சம்மன்ஸை சர்வ் பண்றதுக்கு ஆள் போய் ஃபாரின்ல எஸ்கேப் ஆயிருக்கிறாரு, ஒன்னும் பண்ண முடியலன்னா யூ கேன் கோ த்ரூ தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் மனோஜ் பிள்ளை வெர்சஸ் பிரசீதா மனோஜ் பிள்ளை of the Honorable Madhya Pradesh High Court, very beautiful judgment wherein their lordship says chapter 7A of CRPC can be followed to serve the summons whenever the respondent is living in a foreign country. Okay, சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 13 பத்தி இப்ப நான் பேசினேன் இல்லையா, டிவிசில செக்ஷன் 13 எப்பெல்லாம் நீங்க இது சம்மன்ஸ் சர்வ் பண்றது, இத பேசுற போது ரூல் 12 கட்டாயமா நீங்க பார்த்தாகணும். ஏன் ரூல் 12 தான் ப்ரொசீஜர். என்ன நார்மல் ப்ரொசீஜர்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க போய் இந்த மாதிரி டிவிசி ஒரு வழக்க போட்ட உடனே இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒரு ஐயா இருக்கிறார் பாருங்க, அவரோ அங்க ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களோ இவங்களோட டியூட்டி தான் அதை எடுத்துட்டு போய் சர்வ் பண்றது. போஸ்ட்மேனோ கொரியர்காரோ கோர்ட் ஸ்டாஃபோ கிடையாது. It is the paramount duty of the protection officer to see to that it is served within 2 days. I once again repeat, section 13 of the Domestic Violence Act has to be read conjointly with rule 12 of the Domestic Violence Act, which says summons has to be served by the protection officer within a period of 2 days. எப்படி அவர்கிட்ட கொடுக்கலாம், இல்ல அவரோட வீட்டோட இன்சார்ஜ் யாருக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், அடல்ட் மேல் கிட்ட கொடுக்கணும்லாம் இல்ல. யாருமே இல்ல மகராசன் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாருன்னா ஜம்முன்னு வீட்டு வாசப்படியில ஒட்டிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல சர்வீஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. இல்லன்னா ஆர்டர் 5 சிபிசியோட ஆர்டர் 5 கம்ப்யூட்டர் சர்வீஸ், ஓகே, அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா சிஆர்பிசில உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸை ஃபாலோ பண்ணலாம். இது பண்ண முடியாத பட்சத்துல ஆர்டினரிலி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்ல ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போய் சர்வ் பண்ணணும் பெர்சன் இல்லைன்னா அந்த அந்த இடத்தோட இன்சார்ஜ் யாரோ யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்துட்டு வரலாம். அவர் டெம்பரரி இன்சார்ஜா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் டு தி யூ கேன் பேஸ்ட் இட் அண்ட் கம். ஓகே, தென் சரி, இப்ப இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு பாருங்க, இது நான் சொன்ன வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், இதை ப்ரூவ் பண்ணணுமான்னா இன்டரிம் ரிலீவ்ஸ் வாங்குறதுக்கு பிரைமா ஃபேசி எஸ்டாப்ளிஷ் பண்ணா போதும். மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை பாக்குற போதோ கூட வைக்கிற டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும் போதோ திஸ் அக்ரீவ்டு பர்சன் ஹஸ் மேட் அவுட் அ பிரைமா ஃபேசி கேஸ்ன்னு சொன்னாங்கன்னா போதும். இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட கட்டாயமா இட் இஸ் ஆல்சோ லீகல் ரெமடி. So section 3 of the Evidence Act will definitely come. So you should read section 3 fact, section 4, section 5 and
up to 55 relevancy of fact இதெல்லாம் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட சொன்ன preponderance of probabilityல சிவில் கேஸை ப்ரூவ் பண்ணா அந்த கேஸை ப்ரூவ் பண்ற மாதிரி பண்ணா போதும்னு சொல்லியிருந்த. சரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட ப்ரூவ் பண்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மன்மோகன் அட்டாவர் how to prove what all to be proved. Okay, Manmohan Attawar versus Neelam Manmohan Attawar. It is a 2017 Supreme Court case. His Lordship Justice Rohinton Nariman and Sanjay Kishan Kaul. அதுல என்னன்னா ஒரு அம்மா போய் ரெசிடென்ஸ் ஆர்டர் கேக்குறாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்ல. லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க அக்ரீவ்டு பர்சனா, ரெண்டாவது டெஸ்ட் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குதா, 2F இருக்குதா, முதல்ல 2A அக்ரீவ்டு பர்சனா இருக்கணும், 2A இல்லைன்னா 2F டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குதா, அடுத்து 2Gல டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குதா. இதுல நம்ம என்ன சொல்றாங்க, ரெசிடென்ஸ் ஆர்டர் கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க, வெளியில தடுத்துட்டாரு. நம்ம லார்ட்ஷிப் சொல்றாங்க she should prove that she was in a domestic relationship. அந்த 5 கேட்டகரிஸ் நம்ம அதுல இருக்கிறாங்களா. அடுத்து இவங்க அந்த ஆள் கூட அந்த இடத்துல எப்பயோ ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லி whether she has proved that she has lived together. Subsequently, did she prove that she was excluded from that place in some other point of time? இது இருக்குதா. இப்படி எதுவுமே இந்த அம்மாவால ப்ரூவ் பண்ண முடியல இந்த கேஸ்ல. அவரு அந்த அம்மா கூட இருந்ததையும் ப்ரூவ் பண்ண முடியல, அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததும் ப்ரூவ் பண்ண முடியல, அந்த வீட்டுல இருந்ததையும் ப்ரூவ் பண்ண முடியல, வீட்டுல இருந்து வெளியில அனுப்புனதையும் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால லார்ட்ஷிப் சொல்றாங்க when she has not proved any of the factors, she is not entitled for a residence order. So Domestic Violence Act also needs to be proved at the time of final orders. All facts which any person wants needs to be established. If any person has to establish any fact, that person has to prove that before the court of law. Okay, your evidence should qualify the test of proof, right? அடுத்து இப்ப ஒரு அம்மா என்ன பண்றாங்க, சங்கீதா சாஹா வெர்சஸ் அபிஜித் சாஹான்னு ஒரு கேஸ் 2019 சுப்ரீம் கோர்ட். தேர் லார்ட்ஷிப்ஸ் நாகேஸ்வர ராவ் அண்ட் எம்ஆர் ஷா. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் போன கேஸ்ல மன்மோகன் அட்டாவர்ல சொன்ன மாதிரி இந்த வழக்குலயும் வந்து she cannot prove domestic violence. ஓகே, இந்த அம்மா கூட ஆனா குழந்தைக்கும் ரிலீஃப் கேக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கேக்குறாங்க. இப்ப லார்ட்ஷிப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் நான் சொல்றேன்ல, இந்த நீதிமன்றத்துல இருக்கிற எல்லா நீதிபதிகளும் உங்களுக்கு முன்சீஃப் கோர்ட் ஆகட்டும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆகட்டும், அப் டு சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், இவங்க எல்லாரும் தேர் ஆல் ஃபவுண்டைன் ஆஃப் ஜஸ்டிஸ், தேர் ஆல் காட்ஸ் இன் ஹியூமன் ஃபார்ம். All judges, as Lordship Muthuswamy says, all judges are gods in human form. இது பாருங்க, இந்த சபிதா இந்த அபிஜித் சாஹா கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லேடியால DV5 ப்ரூவ் பண்ண முடியல, டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப லார்ட்ஷிப்ஸ் என்ன பண்றாங்க, நாங்க நமக்கு DV ஆக்ட்ல எந்த ரிலீஃபும் கொடுக்க முடியாது, ஏன்னா she has not proved that she is an aggrieved person, she has not proved there is a domestic relationship, she has not proved any violence. However, she is with a lady in front of, she is with a girl child in front of us. இந்த குழந்தைக்கு நாங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது. டொமஸ்டிக் வயலன்ஸை ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த சின்ன பிள்ளைக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு டொமஸ்டிக் வயலன்ஸ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாலும் சின்ன குழந்தை கையில இருக்கிறதுனால தட் சைல்ட் ஹாஸ் டு பி கிவன் மெயின்டெனன்ஸ். ஹவு பியூட்டிஃபுல்லி இட் இஸ் ஜஸ்டிஸ். இதுதான் ஜஸ்டிஸ். ஹவு பியூட்டிஃபுல்லி ஜஸ்டிஸ் இஸ் டெலிவர்டு. என்ன பண்ணலாம், லார்ட்ஷிப்ஸ் டிவி ஆக்டுக்கு வந்தாங்க, டிவி ஆக்டே ப்ரூவ் பண்ணல, பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு, அவ்வளவுதான். குழந்தைக்கு போய் தனியா மெயின்டெனன்ஸ் போடணும்னு சொல்லவே இல்லை. ஸோ திஸ் வாஸ் மேட் இன் திஸ். ஓகே, இன் திஸ் கேஸ். தென் கவுன்சிலிங் பத்தி அடுத்து நான் உங்களுக்கு சொன்ன 13 முடிஞ்ச உடனே 14ல என்ன சொல்றாங்க, கவுன்சிலிங். 15ல என்ன சொல்றாங்க, வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட்ஸ். 14ல கவுன்சிலிங். இதுல வந்து நீங்க ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட். ஒன்னு வந்து வினோத் குமார் வர்சஸ் அருணா தேவி. இது வந்து Honorable Justice Manikumaar, as he then was. Now the Lordship is the Chief Justice of Kerala High Court. In Vinod Kumar versus Aruna Devi 2015, His Lordship Justice Manikumaar பாத்தீங்கன்னா வைஃப் என்ன பண்றாங்க, வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு மைனர் சைல்டு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. எதுல, செக்ஷன் 21ல. புருஷன்கிட்ட மைனர் சைல்ட வாங்கி கொடுத்துட போறாங்கன்னு புருஷன் என்ன பண்றாரு, என் பொண்டாட்டி கொஞ்சம் மென்டலா அவங்க வந்து நல்லா இல்லாத ஆளு, ஆகையால நீங்க அவங்களை என்ன பண்ணுங்க, செக்ஷன் 15ல ஒரு வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட்டையும் ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டையும் வச்சு அவங்கள முதல்ல செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் என்ன பண்றாங்க, நாமினலான ரேஷனல் ஆன்சர்ஸ்லாம் அந்த அம்மா கிட்ட போட்டுட்டு கோர்ட் கேன் ஆல்வேஸ் செக் இட். அந்த அம்மா கேக்குறாங்க, இந்த அம்மா தானே எல்லா கதையுமே கோர்ட்ல சொல்றாங்க. கோர்ட் ஹஸ் ஃபவுண்ட் தட் இந்த மனுஷன், இந்த ரெஸ்பாண்டன்ட் வீட்டுல தான் தொல்லை பண்ணாருங்களா, அதாவது கோர்ட்லயும் வந்து இந்த மாதிரி மனுவை போட்டு தொல்லை பண்றாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, 14ல
15ல அவர் கேட்கிறாரு பாருங்க ரிலீஃப்ஸ், என்னோட ஒய்ஃபுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், என் ஒய்ஃபை எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பணும், இது எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செக்ஷன் 21 படி மைனர் சைல்ட புருஷங்கிட்ட இருந்து வாங்கி பொண்டாட்டி கிட்ட கொடுத்துடுறாங்க. இதை எடுத்துக்கிட்டு இவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. லார்ட்ஷிப் என்ன பண்றாரு, இதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பண்ணது 100% சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல சுமேதா நாக்பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லின்னு ஒரு கேஸ்ல லார்ட்ஷிப் கோர்ட் பண்ணி, சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ்ல கோர்ட் பண்ணி லார்ட்ஷிப் சொல்றாங்க, ஒரு குழந்தைக்கு 2 பேரண்ட்டும் தேவை, 2 பேரண்ட்டும் போய் சமாதானமா இருக்கிறதுக்கு வழியை பாருங்க, லிட்டிகேட் பண்ணி தொல்லை பண்ணி குழந்தையோட வாழ்க்கையை வீணாக்காம 2 பேரும் இந்த விஷயத்த போய் சமாதானப்படுத்திக்கிட்டு 2 பேரும் சண்டை போடாம இருக்கிறதுக்கு பாருங்க லார்ட்ஷிப் சொல்றாங்க.